Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா சொல்லுமா? ஹalleluya. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா சொல்லலாமா? ஹalleluya. கர்த்தர் இந்த காலை வேளை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்நாளிலே மற்றும் ஒரு நாளை தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்? ஆமென். பரலோகத்துக்கு போனா எப்போதும் கர்த்தரை தான் என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போறோம். ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பை கர்த்தர் மறுபடியும் கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வருகிற சனிக்கிழமை 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமையா இருக்கிறது. காலை 10 மணி அளவிலே இங்கே உபவாச ஜெபம் நடைபெறும். தயவு செய்து யாவரும் அதிலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நான் தொடர்ந்து சிந்திக்கிற அந்த வேத பகுதியை அதிகமாய் வாசித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் அந்த பகுதிக்கு ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். 146வது சங்கீதம், 146ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 146:5. சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நீங்க மாத்திரம். ஒரே சொல்லுவோமா? 31வது அதிகாரத்திலிருந்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை நான் சிந்தித்த போது நான் ரொம்ப உற்சாகம் அடைந்தேன். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது என்ன நடக்குதான்? அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எம்மாவூர் சீஷர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை விளக்கி காண்பித்த போது அவருடைய இருதயங்கள் எல்லாம் என்ன செய்ததுதான்? கொழுந்து விட்டு எறிந்தது. இங்க அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடக்கணும் இந்த காலை வேளை. எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடக்கணும். அதுக்கு நீங்க இங்க இருக்கணும். அதுக்கு நீங்க எங்க இருக்கணும்? நீங்க வெளியே இருந்தீங்கன்னு வைங்க, அந்த காரியம் நடக்காது. இங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாருன்னா உடல் அளவில நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆனா அநேகர் என்ன செஞ்சறீங்க? மனதளவில ரொம்ப வெளியே போயிடுறீங்க, ரொம்ப தூரம் போயிடுறீங்க. சிலர் கடல் கடந்து கூட என்ன செஞ்சிடறீங்க? மனதளவுல போயிடுறீங்க. ஆனா அதனால அநேகருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு என்ன செய்யல? எரியறதில்ல. ஆண்டவர் அவங்களோடு கூட பேச முடியறதில்லை. அதனால இன்னைக்கு காலையில செய்திக்கு முன்புதான், கடந்து செல்வதற்கு முன்புதான் நான் உங்களை ஞாபகப்படுத்தேன். நீங்க எல்லாரும் தயவு செய்து இங்க இருங்க. அடுத்த சில நிமிடங்கள் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போறோம். திறந்த இருதயத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம சிந்திக்க போறோம். நாம் ஆராதிக்கிற தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. எத்தனையோ ஜனங்கள் அநேக காரியங்களை ஆராதிக்கிறாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் வேறொருவரும் இல்லை. இந்த 31வது அதிகாரத்தை நான் மறுபடியும் படித்த போது தேவனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அதிகமாய் கர்த்தர் என்னுடைய கண்களில் காண்பித்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். 31வது அதிகாரத்துல என்ன இருக்குதுன்னா, தேவன் யார் என்று நாம் படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சாதாரண காரியம். அதை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. யாக்கோபின் தேவன் யார் என்று நம்ம படிக்க போறோம். இந்த தேவனை யார் ஒரு மனிதன் துணையாக கொண்டிருக்கிறான்? தேவனை அநேக துணைகளை தேடுகிறாங்க. அது துணையா இருக்கும் என்று நம்புகிறார்கள். அதனால் அநேக நேரங்கள்ல அப்படிப்பட்ட துணையாக என்ன செய்யறதில்லை? இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனிதன் என்று சொல்லுகிறார். ஆமா, தேவன் எப்படிப்பட்ட துணையா இருக்கிறார் என்று 46வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாம். 46வது சங்கீதத்திலே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில். ஆமா, உலகத்தில் இருக்கிற துணை எல்லாம் ஆபத்து காலங்களிலே என்ன இருக்காது? அது துணையா இருக்காது. நல்ல காலத்துல துணையா இருக்கும், நல்ல காலத்துல. ஆனால் எல்லாம் எதிராக சூழ்நிலைகள் மாறும்போது அது துணையா இருக்காது. ஆனால் யாக்கோபின் தேவன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அவர் துணையாக மாத்திரமல்ல, ஆபத்து காலங்களிலே அவர் எப்படி மாறுகிறாராம்? அனுகூலமான துணையாய் மாறுகிறார்.
சொல்லுவோமா? ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அனுகூலமான துணையாக அவர் மாறி விடுகிறார். அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து இந்த தேவன் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தேவன் மேல் தன் நம்பிக்கை, யாக்கோபின் தேவன் மேல். இப்போ யாக்கோபின் தேவன் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் என்று சொல்லுகிறார். இப்ப யாக்கோபின் தேவன் யார் என்று படிக்க போகிறோம். யாக்கோபுக்கு அவர் தேவனாயிருந்தார். ஆனால் அந்த யாக்கோபின் தேவனை யாரெல்லாம் தன் தேவனாக, என்னுடைய தேவனாக, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்கள். இல்ல இன்னைக்கு காலை வேளை இந்த யாக்கோபின் தேவன் என்னவா மாறிட்டாரு? என்னுடைய தேவனாய் மாறி. அதான் சொல்லுகிறார் இந்த செயல். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் என்னவா மாறிடான்? பாக்கியவான். இது ஆங்கிலத்துல தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான்னு சொல்ல, அதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் மேன். அவன் யாரா மாறிடான்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பூமியில யார்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேற மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லல. அவ இந்த கால் வேற ஒன்றையும் கேட்கல. ஆண்டவர் இந்த தேவனாகிய கர்த்தர் மேல என்னத்தான் வைக்க சொல்றாரு? நம்பிக்கை. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா என்னதான் கேட்கிறாரு? ரொம்ப சுலபம். அவரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவரை தேடுங்க, அவரையே நினைத்து கொண்டிருங்க. இவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறார். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற மனிதன் யாரா இருக்கானா? பாக்கியவான் என்று நம்ம படிக்கிறோம். சரி, இந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபு எப்படி நடத்தினார்ன்றத முதல் சொல்ல போறேன். இந்த 31வது அதிகாரத்துல இந்த யாக்கோபு கடந்து சென்ற சூழ்நிலைகளை தயவு செய்து கவனிங்க. நம்ம எல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பில கர்த்தர் வைத்திருக்கின்றார். இந்த குடும்பம் என்ற அமைப்பு எப்படி இருக்கிறது, இயங்குகிறது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை நான் இதை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாக்கோபின் நாட்கள் இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் என்ன செய்யுது இருக்கு. யாக்கோபின் நாட்கள் இருந்த மனிதர்களுடைய மனநிலை இன்னைக்கும் மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கு. மனிதர்கள் என்ன செய்யவே இல்லை, அவருடைய மனநிலை. நம்ம நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என்று. நம்ம ரொம்ப கல்வி அறிவில என்ன செஞ்சிட்டோம்? தேர்ந்து விட்டோம், நாகரிகத்திலே வளர்ந்து விட்டோம், பணங்களை சம்பாதித்து விட்டோம், நிறைய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விட்டோம், நிறைய என்ன சொல்லலாம், சகல காரியங்கள் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா மனிதனுடைய மனப்பான்மை என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. அன்னைக்கு எப்படி, அதனால்தான் சாலமோன் அன்னைக்கு இருந்ததுதான்ப்பா இன்னைக்கு இருக்குதுன்றார். மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க. மனிதர்களை, தேவனை மாத்திரம் அல்ல இந்த வேதம் மனிதனையும் காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே மனிதர்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ளலாம் வேதத்தை படித்தா. அதே போல தேவன் யார், மனிதன் யாரு? அதனால்தான் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாம யாரதான் நம்புவோம்? ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதுதான் தெரியுது? மனுஷன் தான் தெரியறான். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கற்று திறப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்புவதை விட்டு விடுங்கள். அதுக்காக அவங்கள ஒதுக்கி விடுவேன், மனிதனை சார்ந்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சிருங்க, உறவுகளை சரியாக அதை மெயின்டைன் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். சரி, இந்த 31வது அதிகாரத்துக்கு எல்லாரும் வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். தயவு செய்து என்னோடு கூட அதை பாருங்க. இந்த 31வது அதிகாரம் கடந்த வாரத்துல நாம படித்தோம். 30வது அதிகாரத்தை படித்தோம். நான் இப்ப கேள்வி கேட்க போறேன். யாக்கோபு லாபான் வீட்டில் இருந்த 20 ஆண்டுகளை குறித்து கடந்த வாரத்துல நான் சொன்னேன், அப்படித்தானே? அதானே செய்தி? ஆமா, யாக்கோபு 20 ஆண்டுகள் எங்க இருந்தாரு? லாபான் வீட்டுல. ரெபேக்கா சொன்னாங்க, நீ போ, சில நாட்கள்ல நான் என்ன செய்யறேன், ஆள் அனுப்புறேன், நீ என்ன செஞ்சிரு, வந்துரு. ஏசா மேல் இருக்கிற கோபத்தை விட்டு நீங்க ஒண்ணு ஆள் அனுப்புறேன், வந்துருன்னா. ஆனா அந்த அம்மா என்ன செய்யவே இல்லை, ஆள் அனுப்பல. ஆனா இவன் யாக்கோபு போகும்போது லூஸ் என்ற பெத்தேல ஆண்டவர் சந்தித்து உன்னை பார்த்து சொல்றார், நீ போ, நான் உன்னோடு கூட என்ன செய்ய வருவேன், நான் உன்னை அங்கிருந்து அந்த தேசத்துல இருந்து என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை
மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பூமியின் தூளை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இவன் என்ன சொல்றான்? எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடை. நம்ம கேட்கறதெல்லாம் எப்போது எதுதான் கேட்போம்? நாளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கேட்போம். ஆனா ஆண்டவர், அதான் நான் சொன்னேன், அப்ப நம்ம நினைவுகள் எல்லாம் சாதாரண நினைவுகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான விருப்பம். ஆனால் தேவன் நம்ம வைத்திருக்கிற திட்டங்கள், நினைவுகள் எல்லாம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அப்படி நினைவுகளும் அப்படி சிறந்தவைகளா இருக்குது. ஆகவே தேவனை அறிய அறிய இப்ப நான் ஒன்னும் கேட்கறது இல்லை, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. உண்மையாக ஆண்டவர் அறிந்தவங்க அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆமா, அவருக்கே எல்லாம் தெரியும். ஆமா, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். காகங்களை, பறவைகளை, மிருக ஜீவன்களை போஷிக்கிற தேவன் அவர். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஒரு நல்ல தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல தெரியுமா? ஆமா, அவங்க நம்மளை விட நல்லவங்களா இருக்காங்க, நம்மளை விட பக்திமான்களாக இருக்காங்க. தேவனை தேடுவதற்கு பல பிரயாசங்களை படுகிறார்கள். அவங்களுடைய பிரயாசங்களுக்கு நம்மளுடைய செயல்கள் ஜீவனுள்ள தேவனை, உயிரோடு இருக்கிற தேவனை, உண்டாக்கின தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அவங்க அறியல, ஆனா தேவனை தேட பிரயாசப்படுறாங்க. நம்முடைய கண்களை கட்ட திறப்பாராக இந்த காலை வேளை. பிரைஸ் எல்லாம். ஆமா, கண்ணு திறந்துருச்சுன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சுன்னா அவங்களை விட ஆண்டவரை நாம தேடுவோம். பிரைஸ் எல்லாம். அவங்களை விட கர்த்தருக்கு என்ன செய்வோம்? உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இந்த காலை வேளை இப்படி 20 வருடம் அந்த தேசத்துல அவர் இருந்தார். அதை 3 பகுதிகளாக பிரித்தேன். அதை 3 பகுதிகளாக அந்த இடத்தை படிக்கும் போது அதுதான் இருக்குது. அங்க முதல் 7 வருடம் யாருக்காக வேலை செய்யறா? யாருக்கா? லேயாளுக்காகவா? யாருக்காக? ராகேலுக்காக வேலை செய்யறான். ஏன்னா அதுக்காக தான் வந்தான். திருமணம் செய்வதற்காக தான் என்ன செய்தாரு? அவர் வந்தாரு. ராகேலுக்காக வேலை செய்யறான். ஆனா முதல் 7 ஆண்டுகள் முடிவில ஒரு பெரிய ஏமாற்றம், தோல்வி. அப்ப வாழ்க்கையில என்ன வரும்? ஆனா அந்த 7 ஆண்டுகள் அவனுக்கு எப்படி இருந்துச்சான்? ராகேலின் மேல் இருந்த பிரியத்தினாலே அந்த ஆண்டுகள் எப்படி இருந்துச்சான்? கொஞ்ச நாட்களை போல இருந்துச்சான். ஆனா 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு சொல்றாரு, என் மனைவிடத்துல பிரவேசிக்கணும், கல்யாணத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. அவர் ஒழுங்குபடுத்தினாரு. ஒரு பெரிய ஏமாற்றம். யாருக்கு? இந்த உலகம் நம்மை பல நேரங்களை ஏமாற்றும். ஆமா, ஏமாற்றம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனா அந்த காரியத்துல ஒரு பெரிய ஏமாற்றம். வாழ்க்கையில தேவன் நம்மை சீர்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு பல டூல்ஸ் உபயோகப்படுத்துகிறார், பல கருவிகளை உபயோகப்படுத்துகிறார். எப்படி ஒரு மேஷனோ, ஒரு எலக்ட்ரீஷியனோ, ஒரு மெக்கானிக்கோ பல டூல்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, சரிப்படுத்த அவரும் பல கருவிகளை வைத்திருக்கிறார். அதுல ஒரு கருவி என்னது? பெரிய ஏமாற்றம். பெரிய ஏமாற்றம். அப்போதான் நம்முடைய இருதயம் பக்குவம் அடைகிறது. என்ன அடைகிறது? பக்குவம் அடைகிறது. தோல்விகள், அவர் பல தோல்வியை அனுமதிப்பார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால எப்போதும் வெற்றிகளே நமக்கு வந்து குவியும் நினைச்சிடாதீங்க. சில நேரத்துல தோல்விகள் வரும், சில நேரங்களில் ஏமாற்றங்கள் வரும். சரி, இங்கே பாத்தீங்கன்னா அடுத்த 7 ஆண்டுகளிலே அவன் ஏமாற்றப்பட்டவனாக அவன் லாபானுடைய வீட்டுல என்ன செய்யறான்? அவன் வேலை செய்கிறான். ஆனா அந்த லேயாலை திருமணம் செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் 7 நாட்கள் நிறைவேறின பிறகு யாரைய திருமணம் பண்ணி கொடுத்துறாரு? ராகேலையும் திருமணம் பண்ணி கொடுத்து விடுகிறார். ஆனால் ஏமாற்றம், வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான். ஆனால் லாபான் ஏமாற்றப்பட்ட போதிலும் லாபானுக்கு உண்மையாக இருந்தார். அது ரொம்ப, நாமளா இருந்தா என்ன செய்வோம்? இவன் என்னைவா ஏமாத்துறான், நான் அவனை என்ன செய்யறேன்? பழிக்கு பழி வாங்குகிறவர்களாக இருப்போம். ஆனால் யாக்கோபு உண்மை உள்ளவராக அடுத்த 7 ஆண்டுகள் இருக்கிறாரு. இப்ப அடுத்த 7 ஆண்டுகள்ல கர்த்தர் அவரை என்ன செய்கிறார்? பிள்ளைகளினால் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளில் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இப்படி ஏமாத்துவான்னு லாபானுக்கு சொல்லல. ஆனா ஏமாற்றம் என்ன செய்கிறது? வருகிறது. ஆனால் ஏமாற்றத்தின் மத்தியிலேயும் அவன் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான். அதற்கு மத்தியிலே லாபானை உருவாக்கி, நீ ஏமாத்திட்டு தான் நீ என்ன செஞ்சிருக்க, வந்திருக்க, ஆனா நீ உண்மை உள்ளவனா இரு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வாதம். தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம், தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை அடுத்த 7 ஆண்டுகளிலே 12 பிள்ளைகளை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. 12 பிள்ளைகள்.
அடுத்தது பாருங்க, அடுத்த 6 ஆண்டுகள், இப்போ 14 ஆண்டுகள் ஆயிட்டு. இப்போ யாக்கோபு சொல்கிற லாபானை பாட்டி, நானு என்ன செய்யறேன், என் ஊருக்கு என்ன செய்யறேன், போறேன். இப்போ ஆண்டவர் என்னன்னு சொல்லி கூட்டு வந்தார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கார். பிள்ளைகள்னால ஆசீர்வதித்து இருக்கிறாரு. ஆனா எந்த ஒரு சொத்தும் என்ன செய்யல, அவர்கிட்ட இல்ல. ஆனா இவர் சொல்றாரு நான் போறேன்னு. அவருடைய இருதயத்துல என்ன வந்திருக்கும், 14 ஆண்டுகள் ஆயிருச்சு, நாம இனி எங்க போகணும், நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு. அப்படி வருமா வராதா? ஆமா வரும், அவரு போகணும். ஆனா ஆண்டவர் போகணும்னு சொல்லல அந்த டைம். ஆனா இவருக்கு என்ன வருது, ஒரு விருப்பம் வருகிறது. இப்ப லாபான் சொல்றாரு, உன்னுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ என்னிடத்துல என்ன செய், தங்கிரு. நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆடுகள் கொஞ்சமா இருந்த, நீ வந்த பின்பு என்ன ஆயிடுச்சு, இந்த ஆடுகள் எல்லாம் பெருகி இருக்கிறது. அதை குறிப்பினால் நான் என்ன செய்தேன், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஆகவே உன்னுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததானால். அப்போ லாபான்கள் எல்லாம் இருப்பாங்க, லாபான்கள் எல்லாம் இருப்பாங்க. மனிதர்கள் அப்படிதான், முதலாளி அப்படிதான் பேசுவார், பெற்றோர் கூட அப்படி பேசுவாங்க, பிள்ளைகள் கூட அப்படி பேசுவாங்க, உறவுகள் கூட அப்படி பேசும். ஐயோ நீங்க உங்களை போல யாரும் இல்லைன்னுவான். அது அவனுக்கு என்னதுக்காக, அவனுக்கு காரியம் என்ன செய்யணும், நடக்கணும், அதுக்காக பேசலாம். இப்போ இவர் என்ன செய்யறார், சில காரியங்களை இது எல்லாம் சம்பளமா இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். அந்த சம்பளத்தை அவன் அங்க அந்த பேசி அந்த காரியங்களை சரி செய்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அடுத்த 6 ஆண்டுகள் இவனுடைய சம்பளத்தை 10 முறை லாபான் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, மாத்தியார். புள்ளி உள்ளதாய் சம்பளம் இருக்குன்னு சொன்னா அந்த அந்த 6 மாதத்துல என்னதான் நடக்குது, எல்லாம் புள்ளி உள்ளதாகவே குட்டி போட்டுட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு ஆடு குட்டி போடுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரி உள்ளதாய் இருக்கும்னா எல்லாம் எப்படிதான் போடுது, எல்லாம் வரி உள்ளதா இருக்கிறது. அடுத்த 6 ஆண்டுகளிலே லாபானை விட தேவன் யார உயர்த்திட்டாரு, யாக்கோவை உயர்த்தி விட்டார். ஆமா, திரளான வேலைக்காரர் தான் நம்ம படித்த 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனா. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன், எப்படி வந்தாரு, கோலும் தடியுமாய் வந்தார், வெறும் கையா வந்தாரு. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல, எண்ணெயை என்ன செஞ்சிட்டாரு, அந்த கல்லு மேல ஊத்திட்டு வந்தாரு, வேற ஒண்ணும் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு கூட கிடையாது. இப்ப திரளான வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள், ஒட்டகங்கள், ஒட்டகம் அல்ல, என்னது ஒட்டகங்கள். இப்ப சொன்னா இப்ப சைக்கிளுக்கு 2 வீலருக்கு நமக்கு வழி இல்லாம இருக்கு சில நேரங்கள்ல. எல்லா வெஹிக்கிள்ஸ் என்ன செஞ்சிருக்கு அவருக்கு கிடைச்சு, வேலைக்காரர்கள் கழுதைகள் எல்லாமே கிடைத்து விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாபானை காட்டிலும் அவன் என்ன செய்ய ஐஸ்வர்ய வாயனாகி மாறிவிட்டான். 60 ஆண்டுகளில் இல்ல, 6 ஆண்டுகளில். ஒரு சுலபமா ஆமா, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போம் என்றால் திடீரென்று கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்தி விடுகிறார். சரி இருக்கட்டும், கழுதைகளையும் உண்டாயின என்று நம்ம படித்தோம். சரி, அடுத்த 31வது அதிகாரத்துக்குள் நம்ம வரும்போது நான் இதற்கு இப்படி பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லாபானின் குடும்பத்தோடு இருந்த அந்த உறவுகள் மோசமடைந்த ஒரு நிலையை நாம் படிக்க போகிறோம். 3 வசனங்களை வரும்போது எப்படி வந்தாருன்னா, ரொம்ப அன்பு அங்க என்ன செய்து கொந்தளித்து கொண்டிருக்கிறது. யாருக்கு, லாபானுடைய குடும்பத்துக்கும் யாக்கோவுக்கும் எப்படி இருந்துச்சு, ஆமா அன்பு அப்பா பெருக்கெடுத்து ஓடினது. ஏனென்றால் இவ வர்றான், அதான் லாபானுடைய மகள் என்று சொன்ன போது என்ன செய்யறான், இவள் போய் ஓடி அழுகிறான். அவள் போய் ஓடி போய் என்ன செய்யறாள், லாபான் கிட்ட சொல்றான். லாபான் என்ன செய்யறாரு, அங்கிருந்து ஓடி வருகிறார். எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கற்பனை செய்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அன்பு ஜாஸ்தி. வந்த உடனே சொல்றாரு, நீ என் மாம்சமும் நீ என் எலும்புமா இருக்கிறாய். எப்படி சொல்றாரு, நீ என் மாம்சமும் நீ எலும்புமா இருக்கார். ஏனென்றால் அவருடைய சகோதரியின் மகன் யாரு, ரெபெக்காளுடைய மகன், லாபானுடைய சகோதரியின் மகன். சொல்றான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமா இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. இந்த உலகத்துல கூட இப்படித்தான் இருக்கும் உறவு. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், ரொம்ப ஐக்கியம், அன்பு பெருக்கெடுத்து போடுகிறது போல இருக்கும். ஆமா, ஐயோ இந்த உறவுகளை போல இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா, 20 வருடத்துல உறவுகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மாறிவிடுது. அதனாலதான் சொல்றேன், யாக்கோபின் தேவனை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கி, யாக்கோபின் தேவனை தன் துணையாக வைத்திருக்கிற மனிதன். இந்த உறவுகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே குறை உள்ளவர்கள். நீங்க வாழ்ற ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு செய்யும் போது போகும்போது அந்த முதலாளி இவரை போல ஒரு நல்ல முதலாளி இல்லைன்னு இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறமேல் ஆகும்போதுதான் அங்க தெரியும், ஐயோ வந்து எங்க சேர்ந்திருக்கோம், பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
அதனாலதான் சொல்றேன், நம்பிக்கை யார் மேல வை? தேவன். மனுஷனை நம்பாத. சரி, இருக்கட்டும். இங்கே பாருங்க, ஒரு உறவுகளிலே மோசமடைந்த ஒரு நிலையை முதல் 3 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப பாலிஷா எழுதியிருக்காங்கங்க. நம்ம லோக்கல்ல எப்படி பேசுவோம்னு தெரியும்ல நமக்கு. எங்க அப்பாவை ஏமாத்தி என்ன செஞ்சிருக்கான்? எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா 20 ஆண்டுகள் இந்த யாக்கோபு உண்மையாய் உழைத்ததை என்ன செய்யலாங்க? அங்கீகரிக்கல, அத ஞாபகத்திலேயே அவங்க வைக்கல. ஆனா அவங்க சொல்றது என்னது? யாக்கோபுடைய லாபான் ஆடுகளை எல்லாம் எடுத்துட்டான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இதுதான் உலகம். வரும்போது என் மாம்சமும் என் எலும்புன்னு சொன்ன அந்த குடும்பத்தார் இப்ப என்ன சொல்றாங்க? எங்களுக்கு என் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் என்ன செஞ்சிட்டார்? யாக்கோபு எடுத்துக்கொண்டான். இது உண்மையா? இது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. அவரு சாதாரண ஆள்ல லாபான், ஒரு கடினமான ஒரு முதலாளி. சொல்றாரு, பகலில களவு போனதையும், அதாவது 39வது வசனத்துல, பீருண்டதையும் நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். அது சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். நேரம் காலம் பார்க்காம வேலை செஞ்சு சம்பாதித்து, கர்த்தர் அவருடைய உண்மை, கர்த்தருடைய அவருடைய கடின உழைப்பு, கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனா என்ன சொல்றாங்க? என் தகப்பனுடையதை எடுத்துக்கொண்டான். கர்த்தர் கொடுத்தார். அதான் 9வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தான். தேவன் கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க? எங்களதெல்லாம் எடுத்துட்டான் இவன் அப்படின்றான். இதாங்க உலகம். இந்த உலகத்தின் மனிதர்கள். சரி, இவனுங்க தான் சொன்னாங்க. இந்த லேயால் ராகேலுடைய சகோதரர்கள் சொல்றாங்க இத. ஆனா லாபான பாக்குற அவர் தான் என்ன சொல்றாரு? அவரு என் மாம்சம் எலும்புன்னு சொன்னார்ல, அவர் என்ன சொல்றாரு? லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருந்தது. அவன் பார்க்கிற பார்வையே, ஆமா, அகத்தின் அழகு என்ன செய்யுமா? முகத்துல உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது முகத்தை பார்த்தாலே என்ன செஞ்சிருச்சு? இவருக்கு தெரிஞ்சது. அவனுங்க அப்படி பேசுறாங்க, இவரு அதை காட்டுறாரு, முகத்துல தெரிகிறது. இப்ப நான் நம்புறேன். யார நம்புறது? மாம்சமும் எலும்புன்னு சொன்னவனே என்ன செஞ்சிட்டான்? இப்படி முகமெல்லாம் மாறுது, வார்த்தையெல்லாம் என்ன செய்யுது? மாறுது. அதான் சொல்றேன், யாக்கோபின் தேவனை தன் துணையாக வைத்திருக்கிற மனுஷன், அவர் மேல தன் நம்பிக்கை. இப்போ யாக்கோபுக்கு லாபான் மேல இருந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? இதற்காக தான் தேவன் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் யாக்கோபுடைய வாழ்க்கையில. நான் மாத்திரம்தான் உனக்கு நம்பிக்கை, நான் மாத்திரம்தான் உனக்கு துணை. புரியுதுங்களா என்ன சொல்றது? சில நேரங்களில் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றும் போது நீங்க அவங்க மேல கசந்து கொள்ளாதீங்க. நீங்க எங்க பார்க்கணும்ன்றார் ஆண்டவர். ஆமா, தேவனை பார்க்கணும். சரி, இப்போ பாருங்க, நான் நம்புறேன் இந்த யாக்கோபு நேரா யார்கிட்ட ஓடி இருப்பார்? ஆண்டவரே, இவர்கள் இப்படி சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டதாக என்னுடைய கடினை உழைப்பை என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஓடி இருப்பார். அதுக்காக தான் செய்யறார் ஆண்டவர். அதுக்காக தான் மனிதர்களை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அண்ணால எழுப்புகிறது எதற்காக என்றால், பெண்ணினாலை எழுப்புகிறது எதற்காக என்றால், அண்ணால் எங்க ஓடி வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். அப்ப லாபானை எழுப்புறது எதுக்காக? யாக்கோபு தேவனிடத்துல ஓடி வரணும். இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலை, இப்ப தேவ திட்டம் என்ன? இவர் திரும்பி எங்க வரணும்? பெயர்சபாவுக்கு வரணும். அந்த தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வரணும். இந்த சூழ்நிலை சரியா இருந்ததுன்னா யாக்கோபு என்ன செய்வாரு? அவர் அதை பத்தி கவனிக்கவே மாட்டார். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சூழ்நிலைகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். கழுகு தன் கூட்டை என்ன செய்யுமா? ஆமா, குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டை உருவாக்கும். குஞ்செல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு, இப்போ இறகுகள் எல்லாம் வந்துருச்சு, சட்டைகள் எல்லாம் வந்துருச்சு கழுகுக்கு. இனி கழுகு என்ன செய்யக்கூடாது? அங்க வைக்க கூடாது. அப்போ தேவனே என்ன செய்கிறார்? ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஆண்டவர் பாருங்க, அதெல்லாம் கர்த்தர் சரியா செய்கிறார். இப்போ சூழ்நிலைகள் மாற்றங்கள் வருது.
உடனே ஆண்டவரே நீர் இருக்கிறீரான்னு கேட்க கூடாது. நன்றாய் புரிந்து நாம என்னதான் கேட்போம், நீங்க தானே என்னை கூட்டு வந்தீங்க, இவன் இப்படி பேசுறான், அதெல்லாம் இல்ல. அங்க தேவன் ஒரு செய்தியை என்ன செய்கிறார், அங்கே சொல்ல வருகிறார். சரி, இப்ப உடனே யாக்கோபு தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று, நான் நினைக்கிறேன் அவர் தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டு இருக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்வது. நான் உண்மையா சொல்றேன், வசனத்தின் அடிப்படையில சொல்றேன், சூழ்நிலைகளின் மத்தியில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உனக்கே பேசுவார். மற்றவன் மூலமா அல்ல, உன்னோடு கூட தேவன் பேசுவார். உன் குடும்பத்தை குறித்து வேறொருத்தரோட அல்ல, உன்னோடு பேசுவார் ஆண்டவர். இப்போ யாக்கோபோடு கூட பேசுகிறார், கர்த்தர் யாக்கோவை நோக்கி. அப்போ அதுக்கு முன்னாடி யாக்கோபு கர்த்தரை நோக்கி இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகும். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தை வரணும்னு ஆசை, ஆனா கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறது இல்ல, நிக்கிறது இல்ல. இப்போ கர்த்தரை நோக்கினா நான் அதை இப்படி பாரு, யாக்கோபு கர்த்தரை நோக்கி இருந்தான், இப்பொழுது கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்குடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட. இப்போ எங்கிருந்து சாங்ஷன் வருது, தேவனிடத்திலிருந்து உத்தரவுகள் வர வேண்டும். நாமளா இருந்தா என்ன செய்வோம், நாமளே முடிவுகளை எடுப்போம். பிரச்சனை வருது, நாமளே போயிடுவோம். இந்த காலை வேளையில ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய வழிநடத்தலுக்காக தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் பேசுகிற தேவன். யாக்கோபின் தேவன் யாரு பேசுறார், அவனுக்கு சொல்றார், நீ எழுந்து தகப்பனுடைய வீட்டுக்கு போ, இந்த தேவனை தன் துணையாக வையுங்க, இந்த தேவனை உங்களுடைய நம்பிக்கையாக வைக்கும்படி கேட்கிறேன். அடுத்ததாக உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார், நீ இங்க இருந்து போன்னு சொல்றார். இப்போ அடுத்தது இந்த லேயாலையும் ராகேலையும் தன் தகப்பன் வீட்டுக்கு போறதுக்கு என்ன செய்யணும், இவங்கள ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தணுமா வேண்டாமா? ஏன்னா இவங்க ராகேலும் லேயாலும் எங்கேயே பிறந்தவங்க, இந்த பதான் அராம்லயே பிறந்தவங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயதுன்னு தெரியல. இந்த யாக்கோபோடு கூட ஒரு 13 வருடம், 7 ஒரு 6 எத்தனை 13 வருடம் குடும்பம் நடத்தியிருக்காங்க. இப்போ தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், யாக்கோபோடு கூட சில ஏறக்குறைய 500 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்யணும், அவங்க வரணும். இத அடுத்த இந்த பிரச்சனைய யார்கிட்ட கொடுக்கணும், கொண்டு போகணும், இந்த சூழ்நிலையை மனைவிகள் கிட்ட கொடுக்கணும். அது 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு, இவர் தனியா வந்தாரு, தனியா போயிடலாம். ஆனா இப்ப யார் இருக்கா, மனைவிகள் இருக்காங்க, மறுமணியாட்டிகள் இருக்காங்க, 12 பிள்ளைகள் இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் என்ன செய்யணும், இந்த லாபான் வீட்டை விட்டு என்ன செய்யணும், கிளப்பணும். இது ஒரு சாதாரண காரியம் இல்ல. அன்றைக்கு ரெபேக்கால் தனியா வந்துட்டாங்க, இது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அட்டாச்மெண்ட் என்ன செஞ்சிச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதற்கு மேல இந்த லாபானையோ அவனுடைய சகோதரர்களையோ அவனுடைய உறவுகளையோ இந்த லேயால் ராகேல் பார்ப்பாங்களான்றது மிகப்பெரிய சந்தேகம். இப்ப புரியுதா நான் சொல்றது, ஃபுல்லாவே கட்டு, அங்க அந்த உறவே என்ன செய்ய போகுது, துண்டிக்க போகிறது. அதற்கு இந்த மனைவிகள் ஒத்துழைப்பார்களா? இது ஒரு பெரிய காரியம். ஒத்துழைப்பார்களா? ஏன்னா முழுவதுமா கட் பண்ணி, இன்னைக்கு இருக்கிறது தான் பரவாயில்ல, போன உடனே என்ன செய்யலாம், மெசேஜ் போடலாம், போன உடனே வீடியோ கால்ல கூட என்ன செஞ்சிடலாம், பேசிடலாம். ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. இந்த லாபானுடைய வீட்டை இந்த பெண்கள் விட்டு விட்டு வந்து விடார்கள் என்றால் அவன் சாகிற வரைக்கும் திரும்பி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். கடினமான ஒரு டிசிஷன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எழுந்து போன்னு சொல்றார். இப்போ ரொம்ப அற்புதமாக அதை கையாளுகிறார் இந்த யாக்கோபு. பாருங்க 4வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியே தன் மந்தையினிடத்திற்கு அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே இந்த 16 வசனங்கள் வரைக்கும் நான் வாசித்து பார்த்தபோது ரொம்ப அற்புதமாக இந்த யாக்கோபு இந்த லேயால் இடத்திலும் ராகேல் இடத்திலும் பேசுகிறார். இங்கே சில காரியங்களை இந்த ராகேலுக்கும் லேயாலுக்கும் எடுத்து காண்பிக்கின்றார். அவளுடைய தகப்பனார் எப்படி இருக்கிறார் என்றும், இவனுடைய தேவன் யாக்கோபின் தேவன் தன்னை எப்படி நடத்துகிறார் என்பதையும் என்ன சொல்ற, அந்த முரண்பாடுகளை என்ன செய்கிறார், ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். ரொம்ப படிச்ச போது ரொம்ப இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் பேசுறதுக்கு. இந்த வசனங்கள் ரொம்ப அதான் சொல்ல, ஆண்டுடைய வார்த்தைகள் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கு. இப்போ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது இல்ல. நாமளா இருந்தா என்ன செய்யும்,
உங்க முதல் அண்ணன் இப்படி பேசினா, உங்க ரெண்டாவது அண்ணன் இப்படி பேசினா, உங்க அண்ணி அப்படி பேசினா, உங்க அப்பா இப்படி பண்ணாரு, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இங்கே அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், இது ரெண்டையும் என்ன செய்யறாரு, அந்த கம்பேர், அதை ரெண்டையும் ஒப்பிட்டு இந்த பெண்கள் இடத்துல காட்டுறாரு. அந்த பெண்கள் முடிவுகளை எடுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. இப்ப பாருங்க, அவருடைய முகம் நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட, உங்க அப்பா அந்த உறவு சரியில்லை, அவரு நம்மோடு கூட இல்ல, மனதளவில் என்ன செய்யல, உன்னுடைய தகப்பனார் நம்மோடு கூட மனதளவில் இல்ல, ஆனா என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்கள்ல உங்க உறவுகள் உங்களோடு கூட இருக்கும், ஆனா மனதளவில் என்ன செய்யாது, அது உங்களோடு கூட இருக்காது. இருக்குதா? ஆமா, இருக்குன்னு சொல்றோம் கூட என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஆனா நன்றாய் உன் யாக்கோபின் தேவன் யாருன்னா, மனிதர்கள் மாறிடுவாங்க, ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டாரு, மாற மாட்டார். அவருடைய முகம் மாறிடுச்சு, அதுக்கு காரணம் அவருடைய மனது மாறிடுச்சு. மனது மாறிடுச்சு. அவர் மனதளவில் நம்மோடு கூட இல்ல, ஆனா என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வெள்ளை சொல்லுவோமா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மனது மாறும், ஆனால் யாக்கோபின் தேவன் அவர் உன்னுடைய தேவனா இருப்பார் என்றால் அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னோடே இருப்பார். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் என்னோடு கூட, மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் தேவன் உன்னோடே கூட இருப்பார். இரண்டாவதாக அவர் சொல்றார், 6-7 வசனங்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சாதாரண வேலை இல்ல, 20 வருஷம் கடின உழைப்பு. ஆனால் உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து, எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஆனால் உன் தகப்பன் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை என்ன செய்தார், மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய அவனுக்கு தேவன் என்ன செய்யல, இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்போ அந்த 9வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்களேன், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. இருக்கட்டும், பாருங்க, உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். அடுத்தது வாசிச்சுக்கலாம். உன் தகப்பனுக்கு இயன்ற மட்டும் ஊழியம் செய்தேன், ஆனா உங்கள் தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு, வஞ்சித்து விட்டார். வஞ்சித்து விட்டார், எனக்கு தீமை செய்ய நினைத்தார். நான் உங்கள் தகப்பனுக்கு நன்மை செய்தேன், ஆனால் உங்கள் தகப்பன் எனக்கு என்ன செய்தார், தீமை செய்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார், ஆனாலும் தேவன் தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதுதான் தேவன் யாரு, உங்க தகப்பன் யாரு. உங்க தகப்பன் எனக்கு தீமை செஞ்சாருப்பா, என்னை வஞ்சித்தார், என்னை ஏமாத்தினார், 10 முறை சம்பளத்தை மாத்தினார், எனக்கு தீமை செய்ய அவர் என்ன செய்தார், தீங்கு செய்ய முயற்சித்தார். தேவனோ, ஆனாலும் அவன் என்னை தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு என்ன செய்யல, அனுமதிக்க இல்லை. மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்ய முயற்சிப்பார்கள், ஆனால் இந்த தேவன் உங்களுடைய தேவனாக இருப்பார் என்றால் அந்த தீங்கு செய்ய தேவன் அனுமதிப்பதில்லை. சில நேரங்களிலே தேவன் அதை அனுமதித்தாலும் அதுவும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். யோசேப்பு சொல்ற, நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தது, தேவனோ அந்த தீங்கை என்ன செஞ்சிட்டாரு, நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே தீங்கு செய்ய அவர் நினைத்தார், ஆனா தேவன் தீங்கு செய்ய என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. மூன்றாவதாக 8-9 வசனங்கள்ல வாசிங்க. இங்க என்னன்னா, லாபானுக்கு இவனுக்கு ஒழுங்கா சம்பளம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? இவன் ஏன் சம்பளத்தை மாற்றான், இவனுக்கு மந்தை என்ன செய்யுது, பெருகுகிறது. அப்போ இவனுக்கு மந்தை பெருகிறதை லாபானால் என்ன செய்ய முடியல, சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இவன் சம்பளத்தை மாத்தினா, அல்லது புள்ளி உள்ளவைகளை மாத்தி வரி உள்ளவைகள் போட்டா என்ன செய்யாது, இல்லது கலப்பு நிறமா இருந்ததுன்னா இது நடக்காது. ஆகவே இவனுக்கு சம்பளத்தை கொடுக்க லாபானுக்கு விருப்பம் இல்லை. ஆனா என் தேவன் என்ன செய்தார், இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆளுகளை எடுத்து ஒரு சுபமா, இதுதான் லாபான், இதுதான் உலகம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து கவனிங்க. உன்னுடைய வளர்ச்சியை உலகம் என்ன செய்யாது, விரும்பாது. அதற்கு பதிலாக உலகம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யும் என்றால் உங்களை அடிமைப்படுத்த, உங்களை கீழ்ப்படுத்த இந்த உலகம் முயற்சிக்கும்.
ஆனா இந்த யாக்கோபுடைய தேவனை உங்களுடைய தேவனாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், அவன் எவ்வளவு தூரம் உங்களை அடிமைப்படுத்துகிறானோ, கீழ்ப்படுத்துகிறானோ, நசுக்குகிறானோ, அவ்வளவு தூரம் உங்களை உயர்த்துவார், உங்களை வளர்ச்சி அடைய செய்வார், உங்களை விருத்தி அடைய செய்வார். ரொம்ப ரொம்ப அழகா பேசுறாரு யாரு? லாபான். இப்படி வசனத்தை படிச்சீங்கன்னா இருதயமும் என்ன செய்யும்? இருதயத்திலையும் அக்கினி மூலம். நாமளும் எப்படி பேசுறதுன்னு என்ன செஞ்சுக்கலாம்? கத்துக்கலாம். வேத வசனத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ரைட், ஓகே. இங்க நம்ம படிக்கலாம் பாருங்க. அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக வாசிங்க 10வது வசனத்துல இருந்து. ம் 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 போதும். இவனுடைய சக்சஸுக்கு தேவன் தான் காரணம்ன்றத யாருக்கு தெரியுது? யாக்கோபுக்கு நல்லா தெரியுது. பாருங்க, சொப்பனத்திலே கடாக்களை பார்க்கிறாரு. அது புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கீழே ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். எல்லாம் அந்த 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 நிகழ்வுக்கு எல்லா காரணம் யார் தான்? தேவன் தான். அதுதான் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிறதை யாவையும் கண். அவன் மாத்திரம் சம்பளத்தை தேவன் என்ன செய்கிறார்? அவனுடைய இதை எடுத்து தேவன் யாருக்கு கொடுக்க. அப்போ இந்த சக்சஸுக்கு காரணம் யாக்கோபுக்கு யார் தான்? தேவன் தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கை வைக்கணும். இப்போ இவர் என்ன சொல்லலாம்? நான் என்ன நினைக்கிறேன், நான் அந்த கொப்புகள் எல்லாம் அந்த 3 மரங்களை சொன்னேன் பார்த்தீங்களா, புன்னை மரம், வாதுமை மரம், என்னென்னமோ மரம், அந்த எல்லாத்தையும் நாங்க கட் பண்ணி போட்டேன். அங்க வரிகளை அந்த அந்த பட்டைகளை எல்லாம் உரித்து இப்படி எல்லாம் போட்டு வச்சேன். அதை பார்த்து ஆடுகள் பொழிந்தது, இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்லல. இந்த காரியம் எல்லாத்தையும் யார் தான் நடத்துறா? தேவன். எனக்கு இந்த அதிகாரத்துல இந்த 20 ஆண்டுகள்ல இந்த யாக்கோபு தேவன் யார் என்று என்ன செஞ்சிட்டாரு? அறிஞ்சிட்டார். இந்த காலையில இங்க இருந்து போகும்போது உங்கள் தேவன் யார் என்று அறிந்துட்டு போங்க. எவ்வளவோ வருஷம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கீங்க. உங்கள் தேவன் யார்? யாக்கோபு இப்படி வேதம் இல்ல, மற்றவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்க அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனோடு கூட அந்த உறவுல அவர் தேவன் யார் என்று அறிந்து கொண்டார். அவர் சொல்றாரு 10வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டு. அப்போ ஆண்டவர் யாருங்க? காண்கிற தேவன். 42வது வசனத்துல இதே சொல்றாரு. வாசிங்க 42வது வசனம். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. போதும், தேவன் சிறுமையை பார்க்கிற தேவன். சரி, அங்க போறப்போ இன்னும் கொஞ்சம் அதை விளக்கும்படி விரும்புகிறேன். சரி, ஓகே. இங்கே நான் படிக்கும்போது அங்கே அந்த அந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ்க்கு காரணம் யாருங்க? என்னுடைய கடின உழைப்பு இருக்கு. ஆனா கடின உழைப்பை சொல்லல. என்னுடைய முயற்சிகள் இருக்குது. அந்த முயற்சிகள் அல்ல, இந்த முயற்சிகளையும் கடின உழைப்பையும் இவனுடைய நேர்மையையும் பார்த்து தேவன் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடின உழைப்பு முக்கியம், உன்னுடைய நேர்மை முக்கியம். உன்னுடைய எஜமான் ஏமாற்றுகிறான் என்று நீ எஜமான என்ன செஞ்சிடாத. உனக்கு மேல் இருக்கிறவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். பெற்றோரா இருக்கலாம் அல்லது பிள்ளைகளா இருக்கலாம். அதனால்தான் கடந்த வார்த்தை சொன்னேன், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அன்றி வேறொன்றையும் என்ன செய்யாதீங்க. இதிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்ன செஞ்சிருக்கான்? அடங்க. ஆகவே நன்றாய் புரிந்து, அவர்கள் செய்கிறாங்க, அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு தேவன் இல்லை. ஆனா நாம ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாத்தையும் பார்க்கிறவர். ஆமா. ஆகவே நாம் நீதியாக, நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக நாம் காணப்பட வேண்டியுள்ளார். சரி, இருக்கட்டும். இங்கே நாம் படித்து பார்க்கும்போது அடுத்து 13-14 வசனத்துல, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு, இப்ப சொல்றார், இப்போ இப்படி நடந்துட்டு இருக்குது. ஆகவே நான் ஆண்டவரிடத்தை ஜெபித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின இந்த பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்போது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தால் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அப்ப பாருங்க, கடைசியா எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு?
இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறார். இப்போ எனக்கு இது படிக்கும்போது இவர் கம்பல் எல்லாம் பண்ணல. நடந்த காரியத்தை அவங்க அப்பா யாரு, இவனுடைய தேவன் யாருன்றத அப்படியே வெளிப்படுத்திட்டு வந்துட்டு, இப்படி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லிட்டு அப்படியே நிக்கிறார். இப்போ 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ. இப்ப யார் பேசுறா? லேயாலும் ராகேலும் இணைந்து பேசுகிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அப்போ அங்கேயே ஏதோ நடந்திருக்குது. அந்நியராய் என்ன யாருங்க? லாபானுடைய சொந்த பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள். அடுத்தது இந்த லாபானுடைய மகன்கள் தங்கள் சொந்த சகோதரியை என்னன்னு பாக்குறாங்க, அந்நியராக. நிறைய பேருக்கு உறவுகள் இருக்கிற மாற்றங்களை நான் சொல்லுகிறேன். சொந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படி பாக்குறாங்க? அந்நியராக. திருமணம் முடித்தவங்க கொஞ்சம் கவனிங்க, திருமணம் ஆக போறவங்களும் கவனிங்க. இதுதான் உலகம். அந்நியரா பார்ப்பாங்க. அது வரைக்கும் என்னது, என் பட்டு பொட்டுன்னு எல்லாம் சொன்ன ஆட்கள் இப்ப என்ன சொல்லுது? சகோதரன் ரொம்ப பாசமான அண்ணன் தான், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்னன்னு சொல்லுது? அந்நியர். அதுதான் உறவுகள். அதான் அப்படி, அவ்வளவுதான் இருக்கும். அதனாலதான் நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டை தாண்டும் போது அந்த உறவுகளே நமக்கு எதிராக என்ன செய்யுது? அதனாலதான் எதன் மேல நம்பிக்கை வச்சிடாத, தேவன் மேல நம்பிக்கை வை. அவர் ஒருவர் தான் நம்பிக்கைக்குரியவர். உறவுகள் மாறும், ஆனால் தேவன் மாறாதவர். உறவுகள் உன்னோடு கூட இருப்பாங்க, இல்லாமல் போவாங்க. சில நேரத்தில் இருப்பாங்க, மனதளவில் உங்களோடு கூட இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அப்ப நீ யாரை நம்புற? இல்லைங்க, நாங்க மனுஷரை தான் நம்புவோம். எங்க அப்பா அப்படி செய்ய மாட்டார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. எங்க மாமனார் ரொம்ப நல்லவருங்க. தாவீதுக்கு ஒரு மாமனார் கர்த்தர் கொடுத்தாரு. எப்படிப்பட்டாருன்னா, பொண்ணை கொடுத்து அவனை கொல்லணும்னு. இவளால் அவனுக்கு கண்ணி உண்டாகும்படி பெலிஸ்தரின் கையில் அவன் மடிந்து விழுவான் என்றதற்காக என்ன செஞ்சாராம்? என் பிள்ளைய கொடுக்குறேன்னாராம். எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. உறவுகள் புரிந்து கொள்ளுங்க. இது உலகத்தை காண்பிக்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் சேஃப் ஜோன்ல இருக்கிறதுனால இந்த கழுகு குஞ்சு என்ன நினைக்குமா, அந்த கூட்டுல உட்கார்ந்துட்டு போய் ஐயோ இதுதான் சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்குமா. ஆனா உலகத்துக்குள்ள வெளியே போனாதான் மனிதர்கள் யாருன்னு நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன், அதுக்காக உறவுகள் வேண்டான்னு போயிடாதீங்க. உறவுகள் தேவை. அந்த சமுதாயம் என்ற அமைப்புல தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சமுதாய அமைப்புல மனிதர்கள் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் அப்படி மாறிவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனை பின்பற்றியுள்ளா இருக்கிறீர்கள். சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, அவர்கள் எங்களை அந்நியராக, நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா. அப்ப வீட்டுல ஏதோ நடந்திருக்கு, அதை தொடாத இதை தொடாதன்னு என்ன செஞ்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அறைகளுக்குள், அவர்களுடைய வீடுகளுக்குள், அவங்க கூடாரத்துக்குள் போனவங்க இப்போ நீ வராத, அவங்க வந்து செய்யட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, பிரித்து வைக்கிறாங்க. அந்நியராய் எண்ணப்படவில்லை. அவர் எங்களை விற்று என்ன சொல்ற, எங்களை என்ன செய்யற, விட்டுட்டாருயா. 7 வருஷத்துக்கு 7 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு, ஒவ்வொரு ஆளும் என்ன விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டு நல்லா சாப்பிட்டார். எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. 14 வருஷம் இவர் வேலை செஞ்சு பல லட்சங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. சரி, எதையாவது எங்களுக்கு செய்வாருன்னு பார்த்தா ஒண்ணுமே என்ன செய்யல. அப்போ அந்த குடும்பத்துல நடக்கிற காரியங்கள், பிள்ளைகள் பிறந்திருக்கும், பிள்ளைகள் காரியங்கள் வரும்போது ஒன்னும் பெருசா என்ன செய்யவே இல்லை. லாபம் எவ்வளவு ஐஸ்வர்யா இருக்குது, எதையாவது செய்யலாம், ஒண்ணுமே என்ன செய்யல. வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் பாருங்க, அவங்க வாயிலிருந்து வருது தேவன். யாருடைய வாயில? ராகே லேயாளுடைய வாயில். தேவன் எங்கள் தகப்பனிடத்தில் எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம், அந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும். எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாரு பாத்தீங்களா? அப்ப பாருங்க, தேவனையே முன்பாக வைக்கிறார். தேவன் சொன்னாரு, தேவன் செய்கிறார்.
தேவன் என்ன செய்தார் என்பதை காண்பித்துக் கொடுக்கின்றார். அவருடைய தகப்பன் என்ன செய்தார் என்று காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ என்ன செய்யறாங்க? தேவன் என்ன சொன்னாரோ அதை என்ன செய்யுங்க, செய்யுங்க. இப்போ அடுத்தது 22 24 வரைக்கும் அவர்களுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, லாபானுடைய வீட்டை விட்டு அவர்கள் ஓடி போகின்றார்கள். இப்போ இங்க கூட நம்ம படிக்க போறோம். 16வது வசனத்திலிருந்து நம்ம அதுதான் படிக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த ஊரில் இருந்து அவர்கள் கடந்து செல்ல வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு எழுந்து, பாருங்க எதுக்காக ஒட்டகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. டிராவல் பண்ணி எங்க போன 500 மைலுக்கு மேல என்ன செய்யணும், டிராவல் பண்ணி போகணும். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்ய ஆயத்தம் என்ன செஞ்சிருக்காரு, படி இருக்கிறார. புறப்பட்டான். இந்த சூழ்நிலை அப்போ இது ஒரு நாள்ல நடந்திருக்காது. இப்போ 3 பேருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். இப்போ இவங்க என்ன செய்ய, ஒரே நாள்ல என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் கிளப்பி போக முடியாது. அது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார் யாரு, லாபான். இப்ப அந்த சமயத்துல லாபான் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்காக வெளியே போறாரு. ஒரு 3 நாள் பிரயாண தூரத்துல என்ன செய்யறாரு, அவர் போறாரு ஆடுகளை மயிர். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் ஒரு முதலாளிக்கு. ஏன்னா அந்த மயிர் அந்த ரோமத்தை எல்லாம் விற்றால் பெரிய காசு கிடைக்கும். அந்த சமயத்துல இந்த முதலாளி இடத்துல வேலை செய்கிற எல்லாருக்கும் நல்ல உணவுகளை எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த நாபால் செய்த காரியம். அப்பதான் தாவீது அனுப்புகிறார், உங்களுடைய நல்ல நாளில நாங்கள் வந்தோம், உங்களுடைய கைக்கு நேருகிறது ஏதாவது என்ன செய்யுங்க, தாவீதுக்கு செய்யுங்க, உடைய குமாரனுக்கு செய்யுங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்போ அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் உதாரத்துவமா கொடுப்பாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா, யார் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது, யாக்கோபு. மயிர் கத்திரிக்கிறதுக்கு யாரைதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும், யாக்கோபை தான் கூப்பிடணும். ஆனா யார கூப்பிடல, யாக்கோபை கூப்பிடல. எப்படி இருக்குது பாருங்க, இவனுடைய நன்மையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு முக்கியமான நல்ல நாளில இந்த யாக்கோபை இந்த லாபான் என்ன செஞ்சிடறாரு, மறந்துடுறாரு. இதுதாங்க உலகம். இப்போ கரெக்டா இந்த யாக்கோபை கூப்பிடாம அவரு போய் என்ன செய்யறாரு, மயிர் கத்திரிக்க அவர் போய் விடுறார். அந்த சமயத்துல ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருட்டி கொண்டான். இது வேற ஒரு பிரச்சனை. ராகேல் என்ன செய்யறாங்க, தகப்பனுடைய சுரூபங்களை, அதுக்கு போறேன் நானு, அதுக்கப்புறம் வரலாம். சரி, யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டார். எனக்கு இது படிக்கும் போது எப்பா 20 வருடமா லாபான் கிட்டதான் என்ன செய்யறாரு இருக்காரு. லாபான் வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணவளித்து உடை கொடுத்து பல காரியங்களை இந்த யாக்கோபுக்கு இந்த லாபான் செய்திருக்கிறார். ஏன் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, இல்ல? ஆமா, சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இவர் எப்படி போறாரு, திருட்டளவாய். வசனமே என்னன்னு சொல்லுது, திருட்டளவாய் போயிட்டார். திருட்டளவாய். அது யோசித்து பார்த்தேன். அப்படி பின்னாடி சொல்றாரு யாக்கோபு, நான் சொல்லிட்டு போலான்னு தான் இருந்தேன், ஆனா நான் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விட மாட்டீர்கள். அதான் சொல்றது பாருங்க. யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி செய்தேன். வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு சொல்லிட்டு போகணும்னு தான். ஆனா சொன்ன நீர் என்ன செய்ய மாட்டீர், இதை அனுமதிக்க மாட்டீர். ஆகவே நான் இப்படி என்ன செய்தேன். இதுல கூட ஒரு நேர்மை இருக்கு. ஏன்னா உறவுகள் என்ன செய்யல, சரியில்லை. முதல் உறவு சரியா இருந்ததுன்னா என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். இப்ப உறவு சரியில்லை, அதனால சொன்னா நீர் என்னை அனுமதிக்க மாட்டீர், அதனால நான் இப்படி என்ன செய்தேன். ஆனாலும் கூட சொல்லியிருக்கலாம். நான் இதை மோசேக்கு கம்பேர் பண்றேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், நீ எகிப்துக்கு போன்னு சொல்றார். உடனே மோசே எத்ரோவிட்ட என்ன செய்யறார், என் சகோதரர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்களா என்று நான் போய் என்ன செய்யறேன், பார்த்துட்டு வரேன். ஆனா அங்க உறவு எப்படி இருக்கு, சரியா இருக்கு. அதனால அவர் சொல்லிட்டு போறார். ஆனா இங்க லாபான் யாருன்னு என்ன செய்யும், இந்த யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். சொன்னா நிச்சயமா என்ன செய்ய மாட்டார், மனுஷன் அனுமதிக்க மாட்டார். ஆகவே அவர் திருட்டளவாய் என்ன செய்தார், அவர் ஓடி போகிறார். சரி, அடுத்ததாக இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி என்ன செஞ்சாராம்,
ஓடி போனான். கஷ்டமா தான் இருக்கு, ஓடி போறான். இப்போ இவன் ஓடி போயிட்டது லாபானுக்கு தெரியுது. யாக்கோவை லாபான் என்ன செய்யறான்? பின்தொடருகிறான், சேஸ் பண்றா. யாரு? லாபான். விட்டுருவான்றீங்களா? ஆமா, ஏன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? எடுத்துட்டு போயிட்டான். மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆடு மாடுகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார்? எடுத்துட்டு போறார். இப்ப லாபான் சும்மா விடுவாரா? அவர் பின் தொடருவார். இதுதான் உலகம், இதுதான் உலகம். ரைட், ஓகே. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப வேலைக்காரர்கள், லாபானுடைய வேலைக்காரர்கள் அங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இதை கொண்டு போய் இந்த செய்தியை லாபானுக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப இது யாக்கோபுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது அறிவிப்பாங்க, வருவாங்கன்னு தெரியும். ஆனா இவர் எந்த தவறும் செய்யல. அதான் ரொம்ப மிக முக்கியம். அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒத்துக்க மாட்டார். ஆகவே அவர் என்ன செய்யறார்? சொல்லாமல் போகிறார். அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள், ஏற்கனவே 3 நாள் ஆயிடுச்சா, திரும்பி இவங்க இடத்துக்கு வர்றதுக்கு 3 நாள். அப்புறமேல என்ன நடக்குது? இவர் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கான்னு என்ன செஞ்சிருக்காரு? நல்ல அவர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. 7 நாள் பாருங்க. 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். இப்ப பாருங்க, எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இது. முதல்ல அந்த மனுஷனுடைய முகம் என்ன செய்யல? சரியில்லை. இப்ப சொல்லாம கொள்ளாம என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்ப யாரை எதிர்கொண்டாகணும்? லாபானை என்ன செஞ்சாகணும்? நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வருதா? யார் உங்களுக்கு பிடிக்காம இருக்காங்களோ அவங்களை என்ன செஞ்சாகணும்? நீங்க எதிர்கொள்ளும். வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். நீங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதுன்னு என்ன செஞ்சீங்க? சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தீங்க. இப்ப அவன் என்ன செய்யறான்? வந்து நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில வருங்க. நீங்க விரும்ப மாட்டீங்க, அந்த நபரோட பேசவே விரும்ப மாட்டீங்க. ஆனா அந்த நபருக்கு முன்னாடி என்ன செஞ்சானோ பேசணும். அவர் யாரு? மாமனாரு. அப்ப அவரோடு கூட பேசணும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டைம்ல அவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பார்? ஆண்டவரே, நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும் இந்த நியூஸ் எங்க போக கூடாது, லாபானுக்கு போக கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணிருப்பார். ஆனா அந்த ஜெபம் எல்லாம் என்ன செய்யாது? இவர் எதுக்கு திருட்டல்லவா வந்தாரு? ஆமா, என் ஏரியாவுக்கு வந்துட்டு அப்புறமேல் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பார். இப்படிதான் மனிதர்கள் நாம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி விரும்பல. யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்பா. யாக்கோபுடைய தேவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலைக்கு உன்னை உயர்த்த போறேன். உறவுகளை சரியா என்ன செய்ய? சரிப்படுத்தி கொண்டு வா. இதை விரும்ப மாட்டோம் நம்ம. ஆனா தேவன் யாக்கோபை வழி நடத்துகிறத பாருங்க. இப்படி அவனை அந்த 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 கீலேயாத் என்ற மலையிலே அவனை என்ன செஞ்சானா? கண்டுபிடித்தான். அப்போ உறவுகள், நீ திருட்டளவா வந்தாலும் தேவனே இதை செய்து அங்கே ஒரு சமாதானத்தை, அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த கர்த்தர் நினைக்கிறார். ஆகவே நான் இதை புரிஞ்சு கொண்டது என்னன்னா, எல்லா கூடுமானவரை யாவரோடும் சமாதானமா இருங்கள். உன்னை எதிர்க்கிறவன் தான், உனக்கு எதிராக பேசுறவன் தான். ஆனா நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? அவனோடு கூட சமாதானமாக பிரியணும். இதுக்கு மேல அவனோடு கூட வாழ முடியாது, ஓகே. ஆனா நீ எப்படிதான் பிரிந்து வரணும்? சமாதானமாக பிரிந்து வர வேண்டும். இது ரொம்ப மிக மிக முக்கியம். நம்ம ஓடி வந்துடலாம், ஆனா தேவன் அதை அனுமதிப்பதில்லை, தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது எந்த உறவா இருந்தாலும் சரி, கூடுமானவரை யாவரோடும் என்ன செய்யுங்க? சமாதானமா இருக்கு. சரி, இருக்கட்டும். அன்று ராத்திரி பாருங்க, இவர்களை பின்தொடர்ந்து வருகிறான் லாபான். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அன்று ராத்திரி தேவன் சிறிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே பசிங்க. தமிழ் வேதாகமத்திலே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை. ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், நன்மையும் பேசாத, தீமையும் பேசாத. நம்ம ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கிற தேவன். என்ன செய்யாத? என்னன்னு போட்டிருக்குமா? நன்மையும் பேசாத, ESV வாசி, நன்மையும் பேசாத, தீமையும் பேசாத அப்படின்னு என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு. முடியுமா? சரி, இருக்கட்டும். அதுக்கப்புறம் மெதுவா எடுத்து போடு. அப்ப நன்மையும் தீமை இல்ல, எதுவும் பேசாத, நன்மையும் பேச வேண்டாம், தீமையும் பேச வேண்டாம் என்று எச்சரிக்கிறார், வான் பண்றார். என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். ஆலோசனை அல்ல, எச்சரிக்கிறார். இப்போ லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இப்ப 2 பேரும் கூடாரம் போட்டு உட்கார்றாங்க. இப்போ 26வது வசனத்துல இங்கே அவன் பின்தொடர்ந்து வந்தது மாத்திரம் இல்ல, 25வது வசனத்துல இருந்து அந்த லாபானை எதிர்கொண்டாக வேண்டும்.
பின்தொடர்ந்து வந்தான் என்று சொன்னேன். அடுத்தது லாபானை என்ன செஞ்சாகணும்? நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். அவனை சந்திக்கணும், அவனோடு கூட பேசணும், அவனுடைய காரியங்களை சரி செய்தாக வேண்டும். அந்த 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 முரண்பாடுகளை என்ன செஞ்சாகணும்? அதை சரி செய்தாக வேண்டும். அதை சரி செய்யாத வரைக்கும் பிரச்சனை தான். ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். எந்த நபரோடு இருந்தாலும் சரி, அதை சரி செய்து அதற்கு ஒரு தீர்வை என்ன செஞ்சாகணும்? அங்க அந்த 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 சண்டை, அந்த 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 காரியத்துக்கு ஒரு ஒரு சமாதான முயற்சி அங்கே கொண்டு வந்து ஆக வேண்டும். சரி, இருக்கட்டும். இங்கே இப்ப உடனே அவர் கேட்கிறார் பாருங்க, 26. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறை கைதிகளை போல கொண்டு வந்தது. அவன் ரொம்ப சொல்றான், சிறை கைதியா போட்டு கொண்டு வந்திருக்கான். அவங்கதான் வில்லிங்னஸோட என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கு. அப்படிதான் பேசுவான் லாபான், ஒரு அடிமையை போல என்னுடைய பிள்ளைகளை. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? அவர்களை அந்நியராய் நடத்தினார். அதை மறந்துடுவான் லாபான். அவர்களை விற்று அந்த பணத்தை எடுத்து வாயில என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டார். இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யல. ஆனா யாக்கோபு என்ன செஞ்சாராம்? ஒரு அடிமையை போல அந்த மனைவிகளை, அவருடைய மகள்களை நடத்தினதாக சொல்ல. எப்படி பாருங்க, இதுதான் மனிதர்கள். அவன் செஞ்சது அப்படியே மறந்துட்டான். ஆனா இவன் நல்லா தான் வச்சிருக்கான். ஆனா என்ன சொல்றான்? அடிமையை போல நடத்துற என் பிள்ளைகளை. இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். சரி, ஓகே. நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா இடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? இப்போ இவரை பத்தி ரொம்ப மேன்மையா நான் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேலதாளம், கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவான்றீங்களா? ரொம்ப பயங்கரமான சுகர் கோட்டட் வேர்ட்ஸா? அப்படி சொல்லுவாங்களா? ஆமா, பேசுறது தேன் ஒழுக. தமிழ்ல சொல்லுவோம், தேன் ஒழுக என்ன செய்யுது? ஐயோ, நான் உன்னை மேலதாளம், கிண்ணறம், சங்கீதம் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு நல்லா விருந்து போட்டு உன்னை என்ன செஞ்சிருப்பேன்? அனுப்பியிருப்பேன். 10 முறை சம்பளத்தை மாத்தினேன். பேசுறது பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பேசுறது அப்படிதான் இருப்பாங்க மனிதர்கள். பிசாசு கூட, சர்வம் கூட ரொம்ப தந்திரமா என்ன செஞ்சிச்சு? ஏவாள் கிட்ட பேசிச்சு. ஐயோ, இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிட வேண்டாம் ஆண்டவர் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும்னாலே மரித்து போய்வாய், மரணம் வருன்றார். நீங்கள் என்ன செய்வார்? சாகவே சாவதில்லை என்று சொல்ல. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? தேவர்களை போல. லாபான் சொல்றான், நான் மேலதாளத்தோடு அனுப்பியிருப்பேன். ஆனா எப்படி அனுப்பியிருப்பான்? இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு அனுப்பியிருப்பான். ஆனா சொல்றது, ஏன்னா இப்ப பாதி தூரம் வந்துட்டாங்க. சரி, என் பிள்ளைகளையும் குமார்த்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் இந்த செய்கையை நீ மதி இல்லாமல். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் விற்று வாயில போட்டாலும் அவங்க யார்தான்? அவங்களுக்கு மகள்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் அவங்க உறவு தான், அந்த பிளட் இருக்கு. ஆகவே இதை மதி இல்லாமல் செய்தா என்று சொல்லுகிறார். பாருங்க, திரும்பி சொல்ற, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். யார் சொல்றா? உங்கள் தகப்பனுடைய தேவன். 20 வருஷமா இந்த தகப்பன் ஈசாக்கின் தேவன் யார் என்று இந்த லாபான் பார்த்தா மனம் திரும்பல. நாம என்ன செய்வோம்? அவனை மனம் திரும்ப வச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா மனம் திரும்ப மாட்டான் லாபான். உன் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு. இந்த இடத்துல அதான் சொல்ல, நீ நன்மையும் பேசாத. எடுத்துட்டீங்களா? நீ நன்மையும் பேச வேண்டாம், தீமையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று வாசிங்க. பட் காட் கேம் டு எய்தர் குட் ஆர் பேட். நன்மையும் பேசாத, தீமையும் பேசாத. நேற்று ராத்திரி என்னோட என்ன செய்தார் சொன்னார். அப்ப ஆண்டவர் லாபான் இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? பேசுகிறார். அவ 20 வருடம் உண்மையா வாழ்ந்தான் லாபான், யாக்கோபு. தேவன் அவனோடு கூட இருந்தாரு. இந்த யாக்கோபு லாபானுக்கு கடினமாய் வேலை செய்து கொடுத்தான். சாதாரண காரியம், உழைப்பு சரியா போட்டான். ஏமாத்தல. அவர் இவனை வஞ்சிக்கிறார், ஆனா இவர் வஞ்சிக்கல. தேவன் அதை பார்த்துதான் யாரை கடிந்து கொள்றாரு? இந்த லாபானை. நன்மையும் தீமையும் என்ன செய்யாத, பேசாது. அதே போலதான் அவரும் செய்யறாரு. மனைவி அவருடைய மகள்கள், பேர குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வாதமா ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. சரி, ஓகே, ரைட், நம்ம படிப்போம். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் உள்ள வாஞ்சினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். இப்பதான் சப்ஜெக்டுக்கு வர்றாரு.
என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? ஏங்க, யாக்கோபுக்கு தேவன் யாருன்னு நல்லா தெரியும். அவன் தேவன் இவனுடைய தெய்வங்களை காட்டிலும் மேன்மையானவர். யாக்கோபு அதை செய்வாரா? செய்யவே மாட்டார். தேவன் யார்? அவருக்கு ஒப்பானவர் இல்ல. அதை நன்கு அறிந்தான். உன் தேவன் யாருன்னு நீ அறிந்திருக்கிறியா? அப்போ அந்நிய தெய்வங்களை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு என்ன செய்யும்? இருக்கும். நாம் அதை திருட்டளவா என்ன செய்ய மாட்டோம்? எடுக்க மாட்டோம். ஆனால் ராகேலுக்கு தேவனும் வேணும், தகப்பனுடைய சுரூபங்களும் வேணும். இங்க நம்ம படிக்கிறோம், யாக்கோபு லாபானுக்கு பிரதிதமாக உம்முடைய குமாரத்திகளை, அது சொல்றாரு, லாபானுக்கு பிரதிதமாக உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி என்ன செஞ்சுட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறோம், அவனை என்ன செய்யாத உயிரோடு. ஏன்னா இவனுக்கு தெரியும், நான் எடுக்கல, எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு பெரிய தேவன் எனக்கு இருக்கிறாரு, அதனால எனக்கு அது தேவையில்லைப்பா. அதை யார் இடத்துல கண்டுபிடிக்க அவரை உயிரோட விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள், அது வாசிங்களா, உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். உம்முடையதை ஏதாவது திருடிட்டு வந்திருந்தா அதை கூட என்ன செய்யுங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது நான் புரிந்து, மற்றவன் பொருள் நம்ம வாழ்க்கையில வீட்டுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஆமா, தெரியாம கூட இருந்துடக்கூடாது. யாக்கோபு இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்காரு. அவன் பொருள் அவனுக்கு கேட்டு வாங்கியிருக்கலாம், அதை கூட திருப்பி என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்துடணும். அவர்களாக நமக்கு கொடுத்து நாம சம்பாதித்து பொருட்கள் மாத்திரம் தான் நம்ம வீட்டுல என்ன செய்யணும், இருக்கணும். சில நேரத்துல நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல அவங்களா உங்களுக்கு கிஃப்டா கொடுத்ததை நான் சொல்லல, அடுத்தவன் பொருள் நமக்கு கிட்ட என்ன செய்யக்கூடாது சொல்றாரு. நீங்க சோதித்து பரிசோதித்து பார். ஏன்னா இவனுக்கு தெரியும் லாபான் என்ன செஞ்சிருவாரு, எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்துருவார். பரிசோதித்து பார் என்று சொல்லிவிட்டார். ஆனா ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு, இவனுக்கு யாக்கோபுக்கு தெரியல, ராகேல் அதை திருடி கொண்டு வந்திருக்கிறான். அப்ப இந்த ராகேல் யாருன்னு பாருங்க, இன்னும் சரியா என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. தேவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அதை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. யாரு? ராகேல். அதுக்கு ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுக்க வேண்டியது ராகேல். அதனாலதான் அதை சொல்றேன். அப்பொழுது லாபான் ஃபர்ஸ்ட் இதை சோதித்து பாரு என்று சொல்றோட, நம்மளா இருந்தா என்ன செய்வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் காணோம், இப்ப இவங்க ஒரு 7 நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. இப்போ யாக்கோபுக்கு ஒரு கூடாரம், ராகேலுக்கு ஒரு கூடாரம், லேயாளுக்கு ஒரு கூடாரம், இந்த மறுமனையாட்டிகளுக்கு ஒவ்வொரு கூடாரம் இருக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்போ நீ வேணா தேடி பாருன்னு யாராவது சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு யாராவது வந்து தேடுவாங்களன்னு நினைக்கிறீங்க? போலீஸ்னா வருவாங்க, யாரும் என்ன செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. சரி எடுத்துட்டு போறான், அங்க இல்ல, இருக்குதான்னு கேட்டேன் அப்படின்னு நாம இருந்தா என்ன செய்வோம், கொஞ்சம் யார் இவன், சொந்த அக்கா பையனோ தங்கச்சி பையனோ, யாரு யாக்கோபு யாருங்க, லாபானுடைய சொந்த, அதான் சொன்னாரு, சகோதரியின் மகன், மாம்சமும் எலும்பும். வீட்டுக்குள்ள போய் தேடி பார்ப்போமா, நாம வீட்டுக்குள்ள போய் தேடி பார்ப்போமா? இவர் ஃபர்ஸ்ட் போன வீடு யாருடைய வீடா, யாக்கோபின் கூடாரத்தில். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட, அவருக்கு யாக்கோபு தான் இதை செய்திருப்பான். 20 வருஷம் யாக்கோபு சேவித்த காரியத்தை அறிந்திருக்கான். யாக்கோபு யார் என்று தெரியும். அவர் சொல்ற, நான் எடுக்கல, உன்னுடைய பொருள் எதுவும் என்கிட்ட இல்ல, நீ வேணா தேடி பாருன்னு சொல்றாரு. இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு வரா, யாக்கோபு தான், சொந்தம் தான். ஆனா உன்னை நம்ப மாட்டான், நீ சொல்ற வார்த்தை என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். எலும்புன்னு சொல்லுவான், மாம்சன்னு சொல்லுவான், ஆனா உன்னுடைய வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டான், அவன் நம்ப மாட்டான். முதல்ல யார் வீட்டுக்கு வரா, யாக்கோபுடைய வீட்டுக்கு வந்து அதை சர்ச் பண்ணி தேடி பார்க்கிறான். இரண்டாவது லேயாளுடைய கூடாரம். மூன்றாவது 2 வேலைக்காரர்களின் கூடாரத்தில் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும், அந்த சிலை மாத்திரம் இல்ல, சொரூபம் மாத்திரம் இல்ல, எதையுமே என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கல. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனார். ராகேலின் கூடாரத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனார். இந்த அம்மா செஞ்சிருக்கிற வேலையை பாருங்களேன். 34வது வசனத்துல ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. ஒட்டகத்தின் சேனை, அதை போட முடியுமா?
ஒட்டகத்து இது என்னன்னு யோசிச்சேன். அப்போ இந்த டிராவல் பண்ணும்போது ஒட்டகத்தின் மேல எல்லாரும் உட்கார முடியாது. அப்போ உட்காருவதற்காக அங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த 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 மேல டிராவல் பண்ணுவதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, அந்த எப்படி இந்த ஆட்டோல கார்ல எல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதே போல என்ன செஞ்சிருக்காங்க அங்க செய்து வைத்திருக்காங்க. அப்போ அதன் மேலதான் யார் உட்காருவா? அந்த பிரயாணிகள் டிராவல் பண்ணவங்க உட்காருவாங்க. இந்த ஒட்டகத்தை வந்து நிறுத்தின பிறகு அந்த ஒட்டகத்தின் மேல அப்படியே இருக்காது, அதை எடுத்து என்ன செய்வாங்க, வீட்டுல வச்சிருவாங்க. அதை கிளீன் பண்ணி அடுத்த நாள் பிரயாணத்துக்கு என்ன செய்வாங்க, அதுல ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அப்ப இது எப்படி இருக்குது, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சோஃபா மாதிரி இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இந்த சோஃபா மாதிரி இருக்கிற இந்த சீட்ல அந்த சொருபத்தை வச்சு அது மேல என்ன செஞ்சு இந்த அம்மா போய் வீட்டுல தான் உட்கார்ந்து விட்டது. பாருங்க, உட்கார்ந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கல. இப்போ எதை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. நான் அதை விளக்கி காட்டுறேன். அவள் தன் தகப்பனை நோக்கி, ஆண்டவனாகி உமக்கு முன்பாக நான் எழுந்திராதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். இந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு காரணத்தை வேற என்ன செய்யுது இந்த அம்மா சொல்லுது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அப்படியே அவன் அந்த சுரூபத்தை தேடியும் அதை சொன்ன உடனே இவளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது பயங்கரமான நாள் யாரு, இதை சொன்னா எதிரிக்க விட மாட்டாங்க. அப்போ மறைச்சு எடுத்துட்டு போயிடலாம். சரி, அவன் தேடியும் கண்டுபிடி. இப்ப பாருங்க, யாக்கோபு யார்கிட்ட பேசுறா? ஆமா, அடுத்தது யாக்கோபுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? கோபம் வந்து எல்லாருக்குமே உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம். இயேசுவே கேட்டார், என்னை ஏன் அடிக்கிறா என்று கேட்டாரா? ஆமா, கேட்கலாம். ஆனா ஆர்கியூ பண்ணக்கூடாது, வாக்குவாதம் என்ன செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானுடைய வாக்குவாதம் பண்ணி, இப்ப இது வாக்குவாதம் பண்ணலாமான்னு கேட்டுறாதீங்க, அங்க கொஞ்சம் சில காரியங்கள் நடந்திருக்கு. ரைட், ஓகே. நீ என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்துடு. ஐயோ, என்ன எப்படி சர்ச் பண்ணிருக்கான் பாருங்க. தட்டு முட்டுகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, உம்முடைய வீட்டு தட்டு முடி எண்ணத்தை கண்டுபிடித்து அதை எனக்கு சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். இப்ப சொல்றாரு, இந்த 20 வருட காலமாக உம்மிடத்துல இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. வா, ஆடு மேய்ச்சிருக்காங்க, ஆனா அடிச்சு அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. இவருக்கு ஒரு தொட கூட என்ன செய்யலாட்டு இருக்கு. எப்படி இருந்திருக்கு பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஆட்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறார். இவங்க சொந்த மாமா, அத சொல்லுவோம் நம்ம தாய், எல்லாரும் மாமாக்கள் தான். இந்த மாமா யாரு? தாய் மாமங்க, தாய் மாமன், மாம்சங்க, ரத்தங்க, எலும்புங்க, எல்லாம் எலும்புதான். ஆனா ஒரு நாள் என்ன செய்யல, உடைய மண்டையின் கடாக்களை நான் தின்ன. எவ்வளவு கடினமான ஒரு 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 நபர்களாக இருக்கிறார். இந்த உலகம் அப்படிதான் இருக்குங்க, இரக்கமற்றவர்களா இருக்கிறாள். அவருடைய காரியத்துக்குள்ள ரொம்ப கவனமா இருப்பான். இன்னைக்கு அநேகருக்கு உலகம் தெரியல. அதுக்காக தான் இதை நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன். உலகத்தின் மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அப்போ நாம என்ன நினைப்போம், நாம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா இப்படி எல்லாம் இல்லாம நம்மள சேஃபா இல்ல, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால கூட அப்படி உலகத்தை காண்பிப்பார். மனிதர்கள் இப்படி இருக்காங்க, கவனமாயிரு. தேவன் தான் அதை நடத்துறார். எதுக்காகன்னா, தேவன் யார், மனிதன் யாருன்னு நீ என்ன செஞ்சானு கண்டிப்பா ஒரு கடாவை கூட என்ன செய்யலையாம், நான் உன் மந்தையின் கடாக்களை நான் என்ன செய்யல, தின்னவில்லை. ஒரு நாள் கூட பிரியாணி போடலையாட்டு இருக்குல்ல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், யாராவது வந்தா, லாபானை விட நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, வந்தா அட்லீஸ்ட் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்கனாவது வாங்கி என்ன செஞ்சிருவோம், ஆக்கி, ஒரு மீனையாவது வாங்கி ஆக்கி கொடுத்துருவோம். இல்லைன்னா ஒரு அரையோ காலோ கறியாவது என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். ஆனா எவ்வளவு கடினமாய் நடத்தி இருக்கிறார் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துதான் யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறார். ஆமா, அப்படி எல்லாம் செய்யும் போது கவலைப்படாத, உன் தேவனை நோக்கிப்பார். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன், ஆமா, அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வரா. மிருகங்கள் அடித்தது போட்டதெல்லாம் என்ன செய்யறாரு, கணக்கு கேட்கிறாரு. எனக்கு தெரியாது, ஒரு சிங்கம் வந்ததுன்னா என்ன செய்ய முடியுங்க, சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு, என்ன செய்ய முடியும், சில லாசஸ் ஏற்பட்டிருக்கு, சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை கூட கேட்டு என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஆளு வாங்கியிருக்காரு. இது நஷ்டம் வருமா வராதா? மிருகங்கள் ஆடுகளை மேய்க்கும் போது சிங்கம் கரடி எல்லாம் வந்து பிடிக்கும்.
ஆனால் அதை கூட கேட்டு வாங்கியிருக்கிறார். அவர் பாருங்க, பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில். ஆமா, இந்த திருடர்களுடைய பிரச்சனை இருக்குது, அதையும் நான் தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை படிச்சது. நோ லீவ். யாருக்கு? யாக்கோபுக்கு லீவே இல்லை. 24 மணி நேரம் மந்தைக்காகவே உழைத்திருக்கிறான். நித்திரை என் கண்களுக்கு தூரமா. இவ்விதமாய் பாடுபட்டேன். முதலாளி எப்படிப்பட்ட முதலாளி? ரொம்ப மோசமான முதலாளி, ரொம்ப மோசமான முதலாளி. ஆனா எப்படிப்பட்ட ஊழியனா இருந்திருக்கிறாரு, வேலையாளா ரொம்ப உண்மை உள்ள ஊழியராக இருந்திருக்கிறார். என் பிதாவின் இந்த 20 வருஷ காலம் முடி வீட்டில இருந்தேன். 14 வருஷம் முடி 2 குமார்த்திகள் 6 வருஷம் முடிய மந்தைக்காவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன செஞ்சிட்டீங்க? என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல். அப்போ 20 வருஷம் யார் கூட இருக்கா? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதான் ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பிடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, அதை தியானிங்க, அதை அனுபவமாக்குங்க. அப்போ கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வாரு? 20 வருஷம் பிரச்சனையோடு தான் வந்தான். இந்த 20 வருஷ காலம் இந்த யாக்கோபை தேவன் என்ன செய்யறாருங்க? உருவாக்குகிறார். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவரோடு கூட இருந்து அவனை உருவாக்கு. இப்ப சொல்றாரு, தேவன் என்னோடு கூட இருந்து இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. அப்ப தேவன் யாருங்க? யாக்கோபின் தேவன் பார்க்கிறவர். யாக்கோபின் தேவன் நீதியை செய்கிறவர். யாக்கோபின் தேவன் நீதியை செய்கிறவர். இதை பார்த்து நேற்று ராத்திரி உண்மை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்கிறார். லேயால் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார் என்று போன வாரம் பேசினேன். கடினமாய் நடத்தினார். பகைக்கப்பட்டதை தேவன் பார்த்தார். தேவன் பார்க்கிறவர், உன் தேவன் பார்க்கிறவர். ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், எல்லாவற்றையும் பார்க்கிற, சைலண்டா பார்த்துட்டு இருக்கிறார். நமக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் யாரும் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறோம். சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினதை கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அந்த ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் கண்ணோக்கினார் என்று படிக்கிறோம். அவர் பார்த்தார். காலில் கர்த்தர் உன்னுடைய பாடுகளை பார்க்கிறார். நீங்க அமைதியா இருங்க. காலங்கள் வரும்போது தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் பொறுமையா இருங்கள். தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னாரு. இப்ப திரும்பி வர பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் பார்த்தார். சரி, அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், இந்த குமாரத்திகள் என் குமார். எப்படி சொல்லலாங்களா? சொல்லலாமா? இவர் வித்துதான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். 7 வருஷம் உழைச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சம்பளம் கொடுத்து, அந்த பணத்தை கொடுத்து இவர் வாங்கியிருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? என் குமார்த்திகள். ஒருவேளை உண்மையா பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் யாருதான் அந்த உறவை மாத்த முடியுமா? அப்பாவை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா சொல்றார், சரி ஓகே, அது ஓகே. இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், அதையும் ஒத்துக்கலாம், வேற வழி இல்லை. எல்லாம் பேர பிள்ளைகளை மாற்ற முடியாது. இந்த மந்தை இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இவன் விலை பாருங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறீங்க. எத்தனை ஆயிரமோ வாங்குறீங்க. வாங்க. இப்போ உங்க முதலாளி வந்து இது என்னுடைய சம்பளம், என்னுடைய பணம்னு சொன்னா என்ன செய்வீங்க? வீட்டை இருக்கிற வரைக்கும் உன்னோட தாயா, இப்ப எங்கிட்ட வந்துருச்சு, இது யாருது? இதுதான் சொல்லுவான். இதுதான் உலகம். சரி, என் மந்தை நீ காண்கிற யாவும். ஒரு பொருளை கூட அவன் என்ன செய்யல, வாங்கி கொடுக்கல. யாரு? லாபான். இப்ப எல்லாம் பிள்ளைகள் அனுப்பும் போது என்ன செய்யறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, இந்த லாபான் கொடுக்கவே இல்லை. ஆனா சொல்றான், நீ காண்கிற எல்லாம் யாருடையது? என்னுடையது. பொய் பாருங்க எப்படி பேசுறான். என் குமாரத்திகளாக இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் நான் என்ன இப்போதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு இப்ப பாருங்க உடன்படிக்கை செய்கிறார். அடுத்தது 43வது வசனத்திலிருந்து இவர்கள் உடன்படிக்கை. சரி, அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கான், ஒரு எல்லையில இருக்கான், இவர் வேற ஒரு எல்லையில இருக்கார். 2 பேருக்கு பிரச்சனை. இவர் நேர்மையா இருக்கிறார், அவன் சொல்றது எல்லாமே என்னதான் போய். ஆனால் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சமரசத்துக்குள், ஒரு உடன்படிக்கைக்குள் அங்க என்ன செஞ்சாகணும்? வந்தாகும். இதுதான் நம்ம வாழ்க்கையில கூடுமான வரை யாவரோடும் என்ன செய்ய? சமாதானமா ஏதோ ஒரு நிலையில அங்கே ஒரு சமாதானத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். இப்ப பாருங்க, பின்பு யாக்கோபு தன் சகோதரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். இப்ப எல்லாரும் எதுக்காக?
இந்த ஐக்கியத்தை, சமாதானத்தை வெளிப்படுத்துறதுக்கு எதை செய்யறாங்க? ஒரு விருந்தை அல்லது ஒரு ஆகாரத்தை உண்டாக்கி அங்கே போஜனம் பண்ணினார். அதற்கு லாபான் அதற்கு ஜெக சக தூதா என்று என்ன செய்தான்? பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். லாபான் அரமேயு வார்த்தையில அந்த பெயரை எடுக்கிறார். யாக்கோபு எபிரேய மொழியில அதை பெயரிடுகிறார். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தையாம். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி. இங்க பாருங்க, இதை பார்த்து என்ன இந்த குவியல் என்னங்க சாட்சி சொல்லும்? இந்த கல்லை நிறுத்திட்டு இது எனக்கும் உனக்கும் என்னன்னா, நான் தீமை செய்வதற்கு இதுக்கு மேல இந்த எல்லையை தாண்டி உன்னிடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அதே போல நீ தீமையை செய்ய இந்த கற்குவியலை தாண்டி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, நீ இங்க இருந்து கடந்து சென்ற பிறகு என் பிள்ளைகள் இல்லாமல் வேறொரு பெண்களை திருமணம் செய்து இவர்களை கடினமாய் நடத்தி இந்த மாதிரி காரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதற்கு இந்த கல்குவியல் என்ன செய்யுமா? இது சாட்சி சொல்லுமா? கோர்ட்டு பத்தி இது இந்த கற்குவியல் சாட்சி சொல்லுமா? லாபானுக்கு அவ்வளவுதான் அறிவு. அதான் புரிந்து கொள்ளுங்க. லாபானுடைய தேவன் வேற, ஏன்னா அது அமைதியா இருக்கும். அதே போல இந்த கற்குவியல என்ன செஞ்சுதான் இருக்கும், ஆனால் பாருங்க, இந்த யாக்கோபு அதை திருத்தி மாற்றி அமைக்கிறார். ஐம்பதாவது வசனம், நம்முடனே ஒருவரும் இல்லைப்பா, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று. இப்ப இவர் என்ன செய்யறாரு? அது சாட்சி தான், அடையாளமாய் அது இருக்கட்டும். ஆனா சாட்சி யாரு? தேவன். அதனால அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு? மிஸ்பா. அப்ப தேவனை அறிந்திருக்கிறார் யாக்கோபு. அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அவர் சொல்றாரு, இல்ல இது மிஸ்பா, தேவன் தான் சாட்சி. கற்குவியல் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். தேவன் சாட்சி. சரி இருக்கட்டும், அல்லாமலும் சரி, அதெல்லாம் சொல்லிட்டேன் நானு. சரி, ஓகே. 52, தீங்கு செய்ய நான் இந்த கற்குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராது படிக்கும், இந்த கற்குவியலும் இந்த தூணையும் கடந்து நீ என் இடத்துக்கு வராது படிக்கும், இந்த குவியலும் சாட்சி என்று, இந்த தூணும் சாட்சி என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, 53வது வசனத்தை வாசிங்க. என்ன? பயபக்திக்குரியவரின் மேல் ஈசாக்கின் தேவன் யாரு? பயபக்திக்குரியவர். அவன் என்னத்தின் மேல ஆணையிட்டு இருப்பான்? அவன் தகப்பனுடைய தேவன். அது எங்க இருக்குது? யாருக்கு கீழே இருக்குது? கொஞ்சம் நீங்க விளக்கலான்னு நினைச்சேன், அசிங்கமா இருக்கும். அங்க இருக்கு, அதன் மேல அந்த உட்காந்து இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்ல? பயபக்தி. உங்களுடைய தேவன் யாருங்க? பயபக்தி. உங்க தேவனை அறிந்திருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. பயபக்திக்குரியவர், பயபக்திக்குரிய ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் மேல் என்ன செய்தான்? ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார். அடுத்து லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரையும் தம் குமாரத்திகளையும் முத்தம் செய்து யாரை ஆசீர்வதிக்கிறாரு? அவர்களை ஆசீர்வதித்தான். யாரை ஆசீர்வதிக்கல? யாக்கோபு. ஏன்னா நன்மையும் தீமையும் என்ன செய்யாத, பேசாதன்னு சொல்றாரு. ஆகவே யாக்கோபு பக்கமே அவருக்கு சில பிரச்சனை, அதை மட்டும் பேசி என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. ஆசீர்வதித்து பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். இதோட முடியல அந்த வார்த்தை. 32:1 முடிக்கிறாது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அவர் பிரயாணம் பண்றாரு, எதை விட்டுட்டு போறாரு? சொரூபத்தை விட்டுட்டு போறாரு. ஆனால் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறான். தேவ தூதர்கள் அவனை என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். சொல்லுவோமா? இப்போ இந்த நடந்த சம்பவத்தை சில குறிப்புகளை நான் சொல்லிட்டேன். இப்போ லாபானுடைய தேவன் எப்படிப்பட்டவர், யாக்கோபுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் நீங்க இந்த செய்தியை கவனிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த அதிகாரமே தேவன் யார், லாபானுடைய தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இது எழுதப்பட்டது. அதை புரிந்து கொண்டேன் படித்து பார்த்து. சரி, முதலாவதாக இந்த லாபானுடைய தேவன் சுரூபங்கள், தெய்வம் எப்படின்னா 19வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. ஆனா தேவனை திருட முடியாது. தேவனை திருட முடியுமா? திருட முடியாது. லாபானுடைய சொரூபங்களை யார் திருடி கொண்டார்? ஆமா. அப்ப பாருங்க, உங்க தேவன் யாரு?
லாபானுடைய தேவன் யாருன்றது பார்த்து திருடி கொண்டான். அந்த அந்த தெய்வம் சொரூபம் என்ன செய்யல, அத என்னை திருடாதன்னு என்ன செய்யல, சொல்லல. அடுத்தது 34வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். 34வது வசனத்துல அந்த சொரூபத்தை மறைத்துக் கொண்டால். இப்போ லாபானுடைய தெய்வத்தை என்ன செய்ய முடியும், மறைத்து வைக்க முடியும். ஆனா தேவனை என்ன செய்ய முடியாது, மறைத்து வைக்க முடியவே முடியாது. மறைத்து வைத்தான். சரி, அடுத்தது அந்த அம்மா அந்த சேனத்தின் மேல் வைத்து சுரூபத்தை வைத்து அதன் மேல் அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார்ந்து கொண்டார்கள். எனக்கு இது படிக்கும் போது அந்த தெய்வம் என்ன செய்யவே இல்லை, ஒன்னும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதே நான் நினைக்கிறேன் 1 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரமா 6வது அதிகாரமான்னு தெரியல, நீங்க வீட்டை போய் படித்துக் கொள்ளுங்க. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. சம்பவத்தை நீங்க சொன்னா நீங்க அறிந்துங்க. உடன்படிக்கை பெட்டியை பிரித்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை தாகோனுடைய கோவிலுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா தாகோன் அப்படியே முகம் குப்புற உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன செய்யுது, விழுந்து கிடக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு, இதுக்கு உயிருள்ள தெய்வமா இருந்தா டமால் என்ன செஞ்சிருக்கணும், தூக்கி அடிச்சிருக்கணும். யார, ராகேல தூக்கி அடிச்சிருக்கணும். ஆனா அது ஒண்ணுமே செய்யல, அது ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுதா நான் சொல்றது? ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்ற தாகோன் முகம் குப்புற அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த நாள் திரும்பியும் எடுத்து அதை இருக்க வேண்டிய இடத்துல நிறுத்தி வச்சுட்டு போன. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அந்த தாகோனுக்கு தலை இல்லையா, 2 கைகளும் உடைஞ்சு போச்சான். 6வது அதிகாரமா 5வது அதிகாரமா 5வது. சரி, ஓகே, நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளு. இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ராகேலுக்கு என்ன செய்யலாது, செய்யவே இல்லை. இந்த அம்மா போட்டு அது மேல என்ன செஞ்சிட்டு இருக்குது, உட்கார்ந்துட்டு இருக்குது. சரி, அடுத்தது இந்த 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 லாபானுடைய தெய்வங்கள் எதையும் பேசல. ஒரு சத்தமாவது கொடுத்துருவாங்க, ஏன் இப்படி போட்டு என்னை நசுக்கிற, என்னை மூச்சு விட முடியல, எதையாவது சொல்லிருக்கலாம். அது என்ன செய்யல, ரொம்ப சைலண்டா இருக்கு, ரொம்ப சைலண்ட். அதுக்கு வாயிருந்து அது என்ன செய்யாது, பேசாது. சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்லிருக்கலாம். இந்த லாபான் தேடினால, லாபான் தேடினா நான் இருக்கிற இடத்த அது என்ன செஞ்சிருக்கலாம். அதுக்கு பாருங்க, யாக்கோபின் தேவன் லாபான் கிட்ட பேசுறாரு. அப்போ இந்த லாபானுடைய தேவன் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிருக்கலாம், நான் இது போட்டு அழுத்தி வச்சுட்டு இருக்கிறேன், இங்க கொஞ்சம் கிளப்பு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா அது இருக்கிற இடத்தை என்ன செய்யவே இல்லை, அது சொல்லவே இல்லை. சரி, அது பேசல, அது ஒன்னும் சொல்லவே இல்லை. இத போய் யார் எடுத்துட்டு வந்திருக்கா, நல்லா புரிஞ்சுக்க. நீங்க உங்க தேவன் யார், லாபானுடைய தேவன் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த லாபானுடைய தேவன் லாபானோடு பேசவே இல்லை, வரும்போதும் பேசல. யாக்கோபின் தேவன் தான் அவர்கிட்ட என்ன செய்யறாரு. இந்த லாபானின் தேவன், யாக்கோபின் தேவன் பார்த்தா பின்னாடி நீ எழுந்து போன்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் யாக்கோபை வழி நடத்துகிறார். ஆனால் இந்த லாபானுடைய தேவன் அவனை வழி நடத்தவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே யாரோ போய் சொல்றாங்க, அதுக்கப்புறம் வர்றாரு, வீட்டு தட்டு முடிக்கல தேடி பார்க்கிறாரு, அப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறார். அவனை வழி நடத்தவே இல்லை. ஆனால் யாக்கோபின் தேவன் அவனை என்ன செஞ்சுட்டே இருக்கார், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வழி நடத்துகிறார். அடுத்தது யாக்கோபின் தேவன் யாக்கோபை பாதுகாக்கிறார். இந்த லாபானுடைய தேவன் அதையவே பாதுகாத்துக் கொள்ள, புரியுதா புரியலையா? லாபானுடைய தேவன் அதையவே பாதுகாத்துக் கொள்ள முடியல. இனி எங்க லாபான பாதுகாக்கிறது. அப்புறம் இந்த யாக்கோபின் தேவன் நீதியை சரி கட்டுகிறார். ஆனா இந்த லாபானுடைய தேவன் என்ன செய்யவே இல்லை, நீதியை செய்யாது. அது நீதியும் செய்யாது, ஏன்னா அதுவே அநீதி. அதுக்கு வாய் இல்ல, ஒண்ணும் இல்ல, அது என்ன செய்யல, ஆமா, அது ஒண்ணும் செய்யல. சரி, லாபான் போயிட்டாரு. யாக்கோபின் தேவன் யாக்கோபை பாதுகாக்க தம்முடைய தூதர்களை அனுப்புறாரு. இவரு பாட்டுக்கு தனியா விட்டுட்டு என்ன செய்யறாரு, அத அந்த சொருபத்தை விட்டுட்டு அவர் போயிடுறாரு. ஆனா தேவன் விட்டுட்டு போல, நான் உன்னோடு கூட இருக்கேன், உன்னை பாதுகாக்க யார அனுப்புறேன், தூதர்களை அனுப்புறேன். அப்ப பாருங்க, லாபானுடைய தெய்வங்களை குறித்து நான் இதை சொன்னேன். சரி, இப்போ யாக்கோபின் தேவனை பற்றி படிக்க போறோம். யாரு யாக்கோபின் தேவன்? யார்? சரி,
லாபானின் தேவனை எடுத்துக்கொண்டார்கள், திருடிக் கொண்டார்கள். ஆனால் யாக்கோபின் தேவன் யாக்கோவோடு கூட இருக்கிறார். அவரை திருட்டவே என்ன செய்ய முடியாது. வாசிங்க 9வது வசனம். எடுத்து எனக்கு கொடுத்தார். அதுல 5வது வசனத்துல, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னோட கூட இருக்கிறாருங்க. அவரை திருடலாம் முடியாது. ஆனா லாபானுடைய தேவன் என்ன செய்யலாம்? திருடலாம். நிறைய செய்திகளை நம்ம படிக்கிறோம். யாக்கோபின் தேவனை திருட முடியாது. அவர் எங்க இருக்கிறாரு? யாக்கோபோடு. சரி, அதனால்தான் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அப்போ இந்த இந்த ஆலயத்துல யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அப்போ இருதயத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? யாரும் திருட முடியாது. அது ஒரு சொரூபமா இருந்தா திருடிட்டு போயிடுவான், எடுத்துட்டு போயிடுவான். அப்போ யாக்கோபின் தேவனை திருட முடியாது. அவர் உன்னோடு கூட இருப்பாரு. உன்னை எங்க போட்டாலும் அவர் அங்கே சிறைச்சாலைக்கு போட்டாலும் அங்க வருவாரு, சிங்க கெபிக்கு போட்டாலும் அங்க இருப்பாரு, அக்கினி சூளையில போட்டாலும் இருப்பாரு, அரண்மனையில வச்சாலும் இருப்பாரு, போத்திபார் வீட்லயும் இருப்பார். எங்க நீ போனினாலும் உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவனுக்கும் லாபானின் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இரண்டாவது, இந்த லாபானுடைய தேவன் லாபான ஆசீர்வதிக்க முடியல. ஆனா யாக்கோபின் தேவன் யாக்கோபை என்ன செய்ய முடியுது? ஆசீர்வதிக்க முடியுது. அவனுக்கு இந்த லாபானுடைய ஆடுகளை எல்லாம் எடுத்து என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாருன்னா, சாதாரணமா கொடுக்கலீங்க. 6 ஆண்டுகளில லாபானை விட தேவன் என்ன செஞ்சிட்டார்? யாக்கோபை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரே சொல்லுவோமா? உங்க தேவன் யாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரை திருட முடியாது. அவர் உன்னோடு கூடவே இருப்பாரு. அவர் லாபானோட எடுத்து உனக்கு கொடுக்கிறார். நீ அதாவது எடுத்து கூட சும்மா நம்ம படுத்து தூங்கிட்டு அவர் எடுத்து கொடுப்பாருன்னு நினைச்சிடாதீங்க. அவர் கடினமா உழைச்சாரு, நேர்மையா இருந்தார், உண்மையா இருந்தாரு. தேவன் யாக்கோபோடு இருந்தாரு. அதனால கடைசி 6 ஆண்டுகள்ல தேவன் அவனை என்ன செய்தார்? அது எப்படி சாதாரண இல்லை, வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நான் படிக்கும் போது சொல்றேன், ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள மிருக ஜீவன்களை பரிசாக ஏசாவுக்கு இந்த யாக்கோபு கொடுத்தான். இன்னைக்கு யாராவது கொடுப்பாங்களா? 2 கோடி சகோதரனுக்கு 2 ரூபாய் கொடுக்கறதே பெருசுங்க. 2000 ரூபாய் கொடுக்கறதே பெருசு. 2 கோடிக்கு மேல அவர் கொடுத்திருக்கார். சரி, இருக்கட்டும். அவர் எடுத்து கொடுக்கின்றவராக, அவர் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்தது, இது ரொம்ப அற்புதமான காரியம். இந்த யாக்கோபின் தேவன், யாக்கோபுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எத்தனை ஏமாற்றுகிறவன், எல்லாம் வஞ்சிக்கிறவன். ஆனா இந்த 20 ஆண்டுகள்ல இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை, அவனுடைய மனதை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். யாரு? இந்த யாக்கோபின் தேவன். ஆனா லாபான் அந்த சொரூபங்களை வைத்து இவ்வளவு நாள் வழிபட்டு இருக்கான். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சுவாபங்கள் எதுவுமே என்ன செய்யல? மாறல. உங்க தேவன் உங்களோடு இருந்தா என்ன நடக்கும்? ஏமாற்றவன் தான். ஆனா லாபானுடைய வீட்டுல என்ன செய்யவே இல்லை? அவன் ஏமாற்றவே இல்லை. இவன் ஏமாற்றப்பட்டான். ஆனா யாக்கோபு ஏமாற்றல, உண்மையா இருந்தாரு. அதுக்கு காரணம் யாக்கோபின் தேவன் யாக்கோபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், அவனை மறுரூபப்படுத்துகிறார். இந்த காலையில கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, யாக்கோபின் தேவன் உன்னோடு கூட இருந்தா, உன் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டே இருப்பார்? ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். குறைவுகள் வரலாம், தவறுகள் வரலாம், ஆனா உன்னை சீர்படுத்துவார், உன்னை சரிப்படுத்திக் கொண்டே இருப்பார். இங்க அடுத்தது, லாபானுடைய தேவனை லாபான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா லாபான கண்டுபிடிச்சு லாபான் கிட்ட தேவன் பேசுறார். யாக்கோபின் தேவன் லாபான கண்டுபிடி, எங்க தங்குறான்? அந்த ராத்திரி வேளையில லாபான் கிணை கண்டுபிடித்து லாபானோடு கூட கர்த்தர் பேசி லாபானை என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, இந்த லாபானுடைய தேவனை லாபான் விட்டுட்டு போயிட்டான். அது காணாம போயிடுச்சு, விட்டுட்டு போயிட்டான். ஆனா இந்த யாக்கோபுடைய தேவன் 3வது வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப லாபான் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் யாக்கோபின் தேவன், யாக்கோபு எங்கே போனாலும் அவனோடு கூட என்ன செஞ்சுட்டே இருக்காரு? அவனோடு கூட போகிறார். நீ போகிற இடமெல்லாம்
உன்னோடு கூட வருகிற தேவனா இருக்க. இந்த காலை வெள்ள உன்னோட தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ எங்க போனாலும் உன்னோடு கூட இருப்பார். நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன்னோடு கூட இருப்பார். நீ வேலைக்கு போகும்போது உன்னோடு கூட இருப்பார். நீ எதிர்ப்புகளை சந்திக்கும் போது உன்னோடு கூட இருப்பார். உன்னை ஆசீர்வதித்து உன்னோடு கூட இருப்பார். உனக்கு அநீதி இழைக்கும் போது உன்னோடு கூட இருப்பார். ஆனா லாபான் தெய்வத்தை விட்டுட்டு என்ன செய்யறான்? போறான். அது எந்த நீதியும் செய்யல அதுக்கு. சரி, அடுத்தது, இந்த லாபானுடைய தேவன் பயபக்திக்குரியவரெல்லாம் இல்ல. அது யாருக்கே தெரியுது? ராகேலுக்கு தெரியுது. இல்லைன்னா அங்க போட்டு அது மேல இது இந்த அம்மா என்ன செய்யாது, உட்கார்ந்து இருக்காது. ஆனா லாபானுடைய யாக்கோபுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பயபக்திக்குரியவர். 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 நான் நினைக்கிறேன் இந்த டிராவல் டைம்ல அந்த திரும்பி அந்த படத்தை போடுங்க. இந்த டிராவல் டைம்ல இந்த சொரூபத்தை இந்த சேனத்திற்கு கீழே வச்சு இந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்கு? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு கீழே வச்சு என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா அதுக்கு மேல உட்கார்ந்து அந்த ஒட்டக பிரயாணத்துல என்ன செஞ்சு 7 நாள் வந்து. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு வசனத்தை தயவுசெய்து என்னோடு கூட வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆவது அதிகாரம் 26, 27 வசனங்களை தயவுசெய்து போடுங்கம்மா. 26, 27. சரி இருங்க, எல்லாரும் தயவுசெய்து அதை பாருங்க. யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. யாக்கோபுடைய தேவனை போல இருக்காங்களா? ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி. அந்த இடத்தை திரும்பி படிங்க. அவர் உனக்கு சகாயமாய், உனக்கு சகாயம்னா உதவி செய்ய, வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி. அடுத்த வசனம், ஏறி வருகிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். அவர் வானங்களின் மேலும் அவர் வானங்களின் மேலும் தமது மாட்சியோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஆனா லாபானுடைய சொரூபம் எதுக்கு மேல வந்துட்டு இருக்குது? கிண்டலுக்காக சொல்லல, அங்க இருக்கிறது தான் நான் சொல்றேன். அவர் வானங்களின் மேல் வர்றாருப்பா. ஆனா இது எங்க எதுக்கு கீழே இருந்து வந்துட்டு இருக்குது? டிஃபரன்ஸ். இந்த அதிகாரம் ஃபுல்லா தேவன் யார் என்று காண்பித்து கொடுக்கிறது. யாராவது ஏதாவது சந்தேகம் தான் இந்த அதிகாரத்தை மறுபடியும் படிங்க. சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் கேளுங்க. அவர் அனாதி தேவன். அவருக்கு ஒப்பானவர் இல்லவே இல்லை. அவருக்கு ஒப்பானவர் இல்லவே இல்லை. ரொம்ப பெரிய தேவன். 32 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் அவனோடு கூட இருக்கிறாரு. அவனை பாதுகாக்க யார் அனுப்புறாரு? தம்முடைய தூதர்களை அனுப்புறாரு. பாதுகாப்பு. அற்புதமான தேவன். இந்த தேவன் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தேவன் இன்னைக்கு இதுதான், அவர் உனக்கு துணையா இருக்கிறார்ப்பா. இப்பேற்பட்ட தேவன் உனக்கு துணையா இருக்கிறார். அவர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர். யாக்கோபு அந்த 20 வருட காலம் தேவனை நம்பினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். லாபான் தான் சொரூபங்களை வணங்கி கொண்டு இருக்கிறான். வேற வழி இல்ல, அங்கதான் இருந்தாகணும் 20 வருஷம். ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிக்கல. யாரு? யாக்கோபு என்ன செய்யல? சமரசம் செய்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? சாதாரண காரியத்துக்காக சமரசம் செய்து கொள்ள. ஆபிரகாமின் தேவன், அதனால்தான் யாக்கோபு குணசாலி. வேற இன்னும் இல்ல, அவன் கூடாரவாசி. ஆபிரகாமின் தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தான். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தபடினால் லாபான் வீட்டில் 20 வருட காலம் இருக்கான். சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. இந்த கால்வில கர்த்தனோடு கூட பேசுறார். எவ்வளவு நேரம் நீ எவ்வளவு சூழ்நிலை நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுகிறீர்கள்? அவர் ஆகாய மண்டலங்களின் மேல். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு கீழே இருந்து அது வருது. சமரசம் செய்து கொள்கிறார்கள். அதனால்தான் 115ஆம் சங்கீதத்துல
நம்ம படிக்கிறோம். 4வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 115 4 இருந்து 8. கண்கள் இருந்தும் காணாது, முகராது, தொடாது, நடவாது. நீ தொண்டை இருந்ததுன்னா என்ன செஞ்சிருக்கோம்? ஐயோ என்னை நெருக்குறாங்க, எனக்கு மூச்சு முட்டுது, எதையாவது சொல்லியிருக்கேன். அவளை நம்புகிறவளோ அவளை பண்ணுகிறவளோ அவளை. இவ்வளவு காரியங்களை லாபான் பார்த்து என்ன செய்யல? லாபான் மறந்துடும்ல. ஆனா தேவன் பேசுகிறவர், தேவன் கவனிக்கிறவர், தேவன் நியாயம் விசாரிக்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மோடு கூட வருகிறவர், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை கடந்து செல்ல வருகிறவர். இவ்வளவு பெரிய நல்ல தேவன். இவரை நம்பிக்கையாக வைத்திருக்கீங்களா? இன்றைக்கு அநேகருக்கு சொல்லலாம், இல்லைங்க நாங்க வேற எதையும் விக்கிரகங்கள் எல்லாம் நம்பல அப்படி. பிசாசினுடைய இன்னொரு மகா தந்திரத்தை உங்களுக்கு காண்பிக்க வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பிசாசு சொல்லுகிறான், சர்பம் சொல்லுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்ல. அப்பா விக்கிரகங்கள் எல்லாம் தெய்வம், நீயே தெய்வம்ன்றான். இன்னைக்கு அநேகர் இந்த கான்செப்ட்ல இருக்காங்க. எங்களுக்கு விக்கிரகங்கள்லாம் இல்லைங்க, நானே யார்தான் தேவன். இன்னைக்கு விக்கிரகங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், தங்களுடைய திறமைகளின் மேல் வைக்கிறார்கள், தங்களுடைய ஞானத்தின் மேல் வைக்கிறார்கள், தங்களுடைய பலனின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். பிசாசினுடைய காரியம். நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? உங்களுடைய திறமைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? உங்களுடைய ஞானத்தின், கல்வி அறிவின் மேல், உங்களுக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யத்தின் மேல், அழகின் மேல், புகழின் மேல், அந்தஸ்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? இதெல்லாம் மாறி போய்விடும். பிசாசினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இது. தங்களையே தேவர்களாக இன்னைக்கு ஆராதிக்கிறவர்கள் இருக்காங்க. பணத்தை, வேலையை, மனிதர்களை தெய்வங்களாக, அதாவது விக்கிரகம்னா வேற என்ன, தேவனுக்குரிய ஸ்தானத்தை களவாய் எடுக்கின்ற, திருடுகிற எதுவும் என்னதான் விக்கிரகம். அது பணமா இருக்கலாம், அது மொபைல் போனா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சிலருக்கு தூக்கம் கூட இருக்கலாம், சிலருக்கு அவருடைய வயிறு தேவனா, சிலருக்கு என்னது தேவன்? வயிறு தேவன். இப்படி அநேக விக்கிரகங்கள் இருக்குங்க. ஆனா உன் தேவன் ஆகாய மண்டலங்களே மாட்சிமையோடு வல்லமையோடு என்ன செய்கிறார்? உனக்காக கிரியை, உன்னை பாதுகாக்க அவர் உன்னோடு கூட வருகிறவராக இருக்கிறார். செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஆனா இன்னொரு வசனத்தை வாசி, 125 1வது வசனம். இந்த தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? வாசி 125ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். என்றைக்கும் அசையாமல் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கவனித்து பாருங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக, வாசிங்களாமா? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். சில எதிரான சூழ்நிலைகள் வரும்போது நம்பிக்கை எடுத்து வேற எதன் மேல வச்சிடுறீங்க. சாதகமான சூழ்நிலையில என்ன செய்வோம்? தேவன் மேல நம்பிக்கையா இருப்போம். எதிரான சூழ்நிலைகள்ல நம்பிக்கை வைக்கிறது. எதிரான சூழ்நிலை தேவனை துணைக்காக வைத்திருக்கிறது இல்லை. அவர் தாங்க எனக்கு அனுகூலமான துணை. அந்த டைம்ல மனிதர்களை துணையாக வைப்போம். இந்த லாபானை மட்டும் யாக்கோபு துணையா வச்சிருந்தா என்ன ஆகுறது? கணவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நான் எதற்காக இந்த வசனங்களை ஒவ்வொரு வார்த்தையை வெளிப்படுத்துறேன்னா, இதே போல ஒரு சூழ்நிலைகளை தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே சமுதாய அமைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை பல முன்னேற்றங்கள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நடந்திருக்கலாம். ஆனா மனிதர்களுடைய மனநிலை என்ன செய்யவே இல்லை, மாறவே. அதே மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு. ஆனால் நம்புவதை விட்டுவிட்டு, ஆனால் நேர்மையாக வாழுங்கள். அவளுக்கு பகைக்காதீங்க, அவளுக்கு விரோதமாக ஒன்று செய்து விடாதீர்கள். அவங்க நமக்கு தீமை செய்யலாம்,
நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள். யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாயிருப்பார். அவரை உன்னுடைய தேவனா மாற்றிக்கணும். ஆபிரகாமின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் அவர், எலியாவின் தேவன், தானியேலின் தேவன், தாவீதின் தேவன், எல்லாருக்கும் தேவன் தான். ஆனா அவர் உன்னுடைய தேவனா இருக்காரா? சொல்ல முடியுமா? அவர் என்னுடைய தேவன். அவர் எப்போது உன்னுடைய தேவனா மாறுவார்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கும் போது அவர் உன்னுடைய தேவனா என்ன செய்யறாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவளுக்கு என்ன செய்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். இப்போ நாங்க விசுவாசம் தாங்க வச்சுட்டு இருக்கோம். அந்த விசுவாசம் உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? வழி விலகக்கூடாது. விசுவாசம் அப்படின்னா தேவன் இருக்கிறார் என்று எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஆமா, தேவனை விசுவாசித்தல் என்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த காரியம் என்னன்னா, அங்கு கிரியைகளினாலே தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். யாக்கோபின் நிருபத்தில் நம்ம கிரியைகளினாலே நீங்கள் தேவனை விசுவாசிப்பது, சூழ்நிலைகள் வரும், அந்த நேரத்தில் கிரியைகளின் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன்னுடைய குமாரனை என்ன செய்? கொண்டு போய் பலியிடு என்று சொல்றார். ராகாப் அந்த வேவுக்காரரை எடுத்து தன் வீட்டுக்குள் சேர்த்துக் கொண்டு அவளை பாதுகாத்தார் விசுவாசத்தினாலே. ஏன்னா அவள் வீட்டுக்குள் எடுத்தது ராஜாவுக்கு தெரிந்தது என்றால், பாதுகாப்பது தெரிந்தது என்றால், அவளும் அவளுடைய குடும்பம் அழிக்கப்பட்டு போகும். ஆனாலும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே தேவன் இந்த தேசத்தை அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லாத அந்த விசுவாசம் யாருக்குள் இருந்தது? ராகாவுக்குள் இருந்தது. கிரியைகளினாலே சூழ்நிலைகள் வரும். நான் தேவனை விசுவாசிக்கிறேனா என்பதை வெளிப்படுத்த என்ன வரும்? சூழ்நிலைகள் வருங்க. சூழ்நிலையில நீ விசுவாசித்த வெளிப்படுத்தணும். அப்போ நீ தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ அவர் உன் தேவனா இருப்பார். அப்பொழுது அவர் உன் தேவனா இருப்பார். அநேக நேரங்களிலே எல்லா சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் தேவனை விசுவாசிப்போம். எதிரான சூழ்நிலைகள், நம்முடைய விசுவாசம் பரீட்சைகள் ஏற்படும் போது அந்த விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுவர்களாகி நாம் மாறிவிடுவோம். இந்த காலையில் கர்த்தரோடு பேசுறாரு. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல், தன் தேவனாகிய, அந்த இடத்துல அதான் வார்த்தை, தன் தேவனாகிய கர்த்தர் மேல். அவர் உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிறாரா? ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக யாக்கோபின் தேவன் உனக்கு துணையா இருப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் எல்லாம். யாக்கோபு தவறு செய்கிறவன் தான். ஆனா 20 ஆண்டுகள்ல யாக்கோபின் தேவன் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கார். அவனை உருவாக்கி கொண்டே இருக்கார். அவனை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவனை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தரோடு கூட பேசுறாரா? இன்னைக்கு உண்மையா ஒப்பு கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவனா இருக்கட்டும். அவன் வாழ்க்கையில மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி, எவ்வளவு எதிரா இருந்தாலும் சரி பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு மனிதன் கிட்ட இந்த யாக்கோபை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஆனா தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்குது. நமக்கு தெரியும். நான் அநேக நேரங்களை நான் நினைச்சிருக்கேன், இதுல தேவன் கிரியை செய்யவே முடியாது அப்படின்னு நான் பல நேரங்களை நினைச்சிருக்கேன் காரியங்கள் என்று. ஆனால் ஆண்டவருக்கு 1000 வழிகளை உனக்காக திறக்க முடியும். ஆண்டவர் 1000 வழிகளை உனக்காக, எந்த மனிதனிடத்திலும் தோன்றாத காரியத்தை உனக்காக கர்த்தர் வெளிப்படுத்த முடியும். யாரும் நினைத்து பார்க்க முடியாது. அதை ஆண்டவர் உனக்காக வெளிப்படுத்த முடியும். ஆமா, யாக்கோபின் தேவன் பெரியவருங்க. அது லாபானுடைய தேவனை போல அல்ல. நல்லா புரிஞ்சு, இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நல்லா அறிஞ்சுக்குங்க. பெரியவங்க அழிஞ்சுக்குங்க. லாபானுடைய தேவனை போல அல்ல யாக்கோபின் தேவன். அவனுடைய தேவனை போல அல்ல யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? விசுவாசத்துல நான் வாழ்வேன்னு சொல்றீங்களா? சூழ்நிலையில பரீட்சை நேரங்களில் விசுவாசத்தை நான் காட்டுவேன். நான் தேவனை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்படி கேட்கிறேன். தேவன் உன்னை பார்க்கிறார். இந்த ஆலய ஆராதனையில், இந்த பலிபீடத்துல, பலிபீடத்தின் மேல் ஆண்டவரை நிற்க கண்டேன் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். இது ஒரு பலிபீடம். இங்கே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு உணர்ச்சியை தூண்டும்படி நான் சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம்.
நீங்கள் அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறீர்களா? லாபானுடைய தேவனை கொஞ்சம் படித்து காண்பித்தேன். இதுதான் லாபானுடைய தேவன். லாபான் எப்படிப்பட்டவன் என்று நான் காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். 20 ஆண்டுகள் எல்லா உறவும் தலைகீழாய் மாறிவிடும். இன்னைக்கும் அப்படிதான். ஒரு 20 இயர்ஸ்ல எல்லாம் மாறும். ஆனா தேவன் மாத்திரம் மாறாதவர். இன்னைக்கு ஆண்டவரே உண்மை நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரை பார்த்து நீர் மாத்திரம்